السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னும் நிலவுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் புனித ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழே ஒரு சிறிய உரையும் அதை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். இந்த ரமலானை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மைதான், ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை அருளியிருக்கின்றார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட ஒரு மார்க்கம். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அந்த நேர்வழியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக குறிப்பிடுகின்றார். வல் ஃபுர்கான், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை தெளிவுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு வேதமாக அதை அமைத்திருக்கின்றார். அப்ப இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, எனவே அந்த மாதத்தை யார் அடைகிறீர்களோ அவர்கள் அதிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இந்த ரமலான் மாதத்துல திருக்குர்ஆன் அருளப்பட்டதனால, அந்த திருக்குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதனால, அது சத்தியத்தை தெளிவாக கூறுவதனால, அந்த சத்தியம் அசத்தியம் என்னன்றதை பிரிச்சு ஒரு கிரைட்டீரியாவாக ஃபுர்கானாக திருக்குர்ஆன் அமைவதனால, அதாவது மூடலாக சொல்லாம இதுதான் சத்தியம் இதுதான் அசத்தியம் என்று பிரிச்சு காட்டும். அதான் ஃபுர்கானுக்கு விளக்கம். இந்த ஃபுர்கானுடைய ஒரு தன்மையை கொண்ட ஒரு குர்ஆனை அல்லாஹ் ரமலான் மாதத்துல அருளினதுனால, அந்த மாதத்தை நீங்க யார் அடைஞ்சாலும் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல நாங்க எல்லாரும் இந்த செய்தியை பொதுவாக விளங்கி வச்சிருக்கோம். இந்த வசனத்துல தொடர்ச்சியாக இன்னொரு பகுதி வருது. அது என்ன வருதுன்னு சொன்னா, வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்களை யாரு பயணிகளாக இருக்கிறீங்களோ, நோயாளிகளாக இருக்கிறீங்களோ, அவங்க வேற நாட்கள்ல நீங்க நோன்பு நோட்டுக் கொள்ளுங்க. அதாவது ரமலான் மாதத்துல நோன்பு நோட்பது எல்லாம் கடமைன்னுட்டான். ஆரம்பத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கல்ல. ஆரம்பத்தில் இருந்த நிலைன்னு சொன்னா, குத்திபா அலைக்கும் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக ஐயாமுன் மஅதூதாத் என்று அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்துல தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களை யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க நோன்பு நோட்டு கொள்ளலாம். அதே நேரத்துல சக்தி இருந்தும் நோன்பு நோக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய விதத்தில் நீங்க ஃபித்யா கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆரம்பத்துல நோன்பு எப்படி கடமையாக்கப்படுதுன்னா, நீங்க விரும்பினா நோன்பு பிடிக்கலாம், விரும்பினா அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம். இப்படிதான் இருந்துச்சு ஆரம்ப கால சட்டம். ஆனா கடமை குத்திப என்றான்ல, கடமையாக்கப்பட்டுள்ளது என்றான். அப்ப இந்த கடமையாக்கப்பட்ட நோன்பும் எப்படி கடமையாக்கப்படுது? எங்கட ஒரு சாய்ஸ்ல விடப்படுது. நீங்க விரும்பினா சக்தி இருந்தாலும் நோன்பு பிடிங்க, சக்தி இல்லாட்டி பிடிக்க வேணாண்டல. சக்தி இருந்தாலும் நீங்க இன்னொரு நாள்ல என்ன செய்யுங்க, இந்த ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய விதத்துல நீங்க ஃபித்யா கொடுத்தாலும் போதும் தான் என்றெல்லாம் ஆரம்பத்துல வச்சிருக்க. பிறகு அந்த சட்டம் மாறி ரமலான் மாதத்தை அடைந்தாலே நோன்பு நோட்டுதான் ஆகணும், ஃபித்யான்றது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் என்ற சட்டம் எல்லாம் கிடையாதுன்னு முழுசா அல்லாஹ் என்ன செய்யறான், மாத்துறான். இப்படி மாத்திட்டு அல்லாஹ் அதுல எப்படி அந்த சலுகை ஆரம்பத்துல நோம்ப கடமையாக்கும் போதே ஒரு சலுகையோட தான் அல்லாஹ் கடமையாக்குறான். பாருங்க, எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த விரும்பல. பாத்தீங்களா,
நோம்ப கடமையாக்குறதுனால நீங்களை சிரமப்படுத்திக் கொள்ள கூடாதுன்றது அல்லாஹ் ஒரு சட்டமாக்குறான். ஆரம்ப சட்டமே அப்படிதான் இருக்குது. சரி, ரமலான்ல கடமையாக்கப்பட்ட நிலையிலும் நீங்க ரமலான் அடைஞ்சா நோம்பு நோற்றே ஆகணும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலையில கூட அல்லாஹ் எப்படி ஆக்குறான் என்று சொன்னா, வமன்கான மரிலன் அவ் அலா சஃபரின், உங்கள யாரு நோயாளிகளா இருக்கிறீங்களோ அல்லது பயணத்தில் இருக்கிறீங்களோ, ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவங்க வேற நாட்கள்ல நோம்பு நோட்டுக் கொள்ளுங்கன்றாங்க. அப்ப உங்களுக்கு நோம்புல பயணங்கள் வரும். பயணம் என்றா நரக வேதனை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப சிரமமானது, கஷ்டமானது. இந்த காலத்துல பயணம் மிக மிக சுலபமா தான் இருக்குது. அந்த காலத்துல பயணம் என்றால் நினைச்சும் பார்க்க இயலாது. ஒருத்தன் ஒரு மரணத்தை அடைஞ்சு வார அளவுக்கு ஒரு வேதனை அனுபவிக்கிறோம். அந்த காலத்துல பாலைவனங்கள்ல குறிப்பாக பயணம் செய்வதாக இருந்தா ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனாலும் இந்த காலத்துல என்னதான் சொகுசான வாகனங்கள் வசதிகள் இருந்தாலும் கூட பயணம் என்பது சிரமமா தான் இருக்குது, கஷ்டமா தானே இருக்குது. அப்ப அந்த பயண கஷ்டத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நீங்க வேற நாள்ல நோம்பு பிடிக்கலாம், பரவாயில்ல, ரமலானுடைய அந்தஸ்திலே உங்களுக்கு கூலிய தருவேன் என்றான். அதான் விஷயம். அதாவது உங்களுக்கு நீங்க நோயாளிகளா இருந்தாலும் ரமலான்ல நோம்பு பிடிக்கிறதும் வேற நாள்ல நோம்பு பிடிக்கிறதும் சமமாகாது. ஆனாலும் நீங்க இந்த நோயாளிகளாக இருந்தாலும் பயணிகளா இருந்தாலும் ரமலான்ல அந்த நோம்பை விட்டுட்டா, அது வேற நாள்ல நீங்க நோம்பு நோட்டுறீங்கடா, ரமலான்ல நீங்க நோம்பு நோட்டா எந்த நன்மை இருக்குதோ அதை தருவேன்ன்றதுதான் அர்த்தம். அல்லாவே அதை சலுகையாக்கி தாரான்டா என்ன அர்த்தம்? அதுக்குரிய நன்மை எல்லாம் தரப்போறான்னு அர்த்தம். அப்ப இதுலயும் பாருங்க, அல்லாஹ் தஆலா நோம்புல என்ன செய்யறாங்க, நமக்கு சலுகையை தாரான், லேசானதை தாரான். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் நோன்பு காலத்துல அவங்களும் சலுகை அளிக்கப்பட்டவங்க. பாலூட்டும் தாய்மார்கள் நோன்பு காலத்துல சலுகை அளிக்கப்பட்டவங்க. இவங்களும் வேற நாட்களை நோன்பு நோக்கணும். இவங்க நோன்பை நோக்க தேவையில்லை என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. இவங்களும் சலுகை அளிக்கப்பட்டவங்க. ஏன்னா அந்த செய்தியில பாலூட்டும் தாய்மார்களும் பயணிகளும் அல்லாஹ்வினால் சலுகை அளிக்கப்பட்டவர்கள் என்று வருது. பயணிகளுக்குரிய சலுகை என்ன? ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், வேறு நாட்களில் நம்ம நோக்க வேண்டும் என்ற சலுகை. அந்த கண்டிஷன்ல தான் பயணிகளுக்கு சலுகை. இதே சலுகை தான் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சலுகையா இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் சலுகை தர்றான். ஏன்? அது கடுமையாக்கிட்டார். நீ நோவு பிடிச்சுதான் ஆகணும், பசி பட்டியலில் இருந்துதான் ஆகணும், நீ நோவு பிடிக்கலன்னா அவனுக்கு தண்டிச்சிருவேன் என்றெல்லாம் காட்டலாம். கடும் போக்கு எல்லாம் காட்டலாம். அல்லாஹ் காட்டுறானா? காட்டல. தொடர்ச்சியாக அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு லேசானது தான் நாடுறான், சிரமத்தை நாடவில்லை. அல்லாஹ் சொல்லிட்டானே, நாங்க தஃசீர் கொடுத்தது எங்கட விளக்கம் என்ன நினைக்கிறீங்களா? இல்ல, அல்லாஹ்வே பின்னாடி சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு லேசானதை நாடுறான், சிரமத்தை நாடவில்லை. வலி துக்குமிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன். அதே மாதிரி நீங்க நாட்களை முழுமைப்படுத்த, எண்ணிக்கையை முழுமைப்படுத்த, அல்லாஹ்வை பெருமைப்படுத்த, அல்லாஹ் உங்களுக்கு தந்த வழிகாட்டியதுக்கு அல்லாஹ்க்கு நீங்க நன்றி செலுத்த நான் இந்த மாதிரி சலுகை எல்லாம் தர்றேன் என்றான் அல்லாஹ். நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற உணர்வோட வாழுங்க, அதனால இந்த சலுகையை பெற்றுக் கொள்ளுங்க. அல்லாஹ் நீங்க பெருமைப்படுத்துங்க, நேர்வழி காட்டுறாங்கல்ல, அதுக்கு பெருமைப்படுத்துங்க, அதனால உங்களுக்கு இந்த சலுகையை தர்றேன். நீங்க நாட்களையும் சரியாக எண்ணிக்கொள்ளணும் என்றதுக்காக இப்படி செட்டப் நான் பண்ணி தர்றேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வணக்கத்தை கூட ஒரு அழகான அற்புதமான மனிதநேயம் நிறைந்த ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப நமக்கு லேசானது எல்லாம் வச்சிருக்கிறான். வேறு சமுதாயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நோன்பு நோட்பாங்க, ஆனா அந்த நோன்பு முழுமை பெற்றதாகவும் இருக்காது. அல்ல அந்த எண்ணிக்கையை முழுமைப்படுத்துறதா சொல்றாங்க. நோன்புல அவனோட முழுமை ஒன்றை காண மாட்டீங்க. விரதம் பண்ணுவாங்க, தண்ணீர் குடிக்கலாம், பால் அருந்தலாம், இப்படி விரதங்கள் இருக்கும். சில விரதங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு, கொஞ்சம் லேட்டாக இன்னொரு சில மணித்தியாலங்களை திரும்ப சாப்பிடலாம், இப்படி பல செட்டப்ல வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மௌன விரதம் இருந்தாங்க. அவங்க கர்ப்பிணியா இருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க கருவுல சுமக்குறாங்க, எந்த ஆணும் தீண்டாத நிலையில. எப்படி விமர்சனமா போயிட்டு இருக்கும் அந்த சமூகத்துல, கடும் விமர்சனம் பண்ணினாங்க. நீங்க உங்களோட பெற்றோர்கள் எல்லாம் நல்லவங்க, நீங்க தான் இந்த தவறான காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னு. ஒமாக்கான உம்முக்கு பகியா, உங்களோட உம்மா தவறான வேலை செய்யறவங்க இல்லையே, விபச்சாரம் இல்லையே, நீங்க என்ன இப்படி செஞ்சு வாரீங்கலாம் கதை கட்டினாங்க, பேசினாங்க. அப்ப அவங்க ரொம்ப தூரமாக ஒதுங்கி இருந்தாங்க. அவங்க குழந்தைய பெத்தெடுத்து வர்றாங்க. இலை அந்த குழந்தையை நோக்கி வரல நீட்டு குழந்தை தான் பதில் கொடுக்குது, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அற்புதமாக பிறந்தவன், என் மேல அல்லாஹ்வோட சலாம் இருக்குது என்று அந்த குழந்தை பேசுது. ஈசா நபி பிறந்த உடனே பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப சிரமப்படுறாங்க.
அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், யாராவது கதை காரணம் கட்டுறவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க, விமர்சனம் செய்வாங்க, அவங்களோட நீங்க பேசாதீங்க. நீங்க மனிதர்களோட பேசவே கூடாது. இன்சியா, எந்த ஒரு மனிதரோட நீங்க பேசக்கூடாது. நான் வந்து அல்லாஹ் இன்னி நதர்துல் ரஹ்மானி சௌமன் என்று சொல்லுங்க. நான் அல்லாஹ் ஒரு நோன்ப நேர்ச்சை செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லுங்க. இந்த நாள்ல எந்த ஒரு மனிதரோட நான் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கன்றான். அப்ப நோன்பா, ஆனா பேசக்கூடாதான். ரெண்டாவது, அவங்களுக்கு அந்த பிரசவ வேதனை வரும்போது அல்லாஹ் தஆலா நீருக்குள்ள போக சொல்றாங்க. தண்ணீர் ஒரு ஓடைக்கு போய் அதுக்குள்ள நீங்க இறங்குங்க. உங்களுக்கு தேவையான கேலரிகள், சாப்பாடுகள், சத்துக்களை பேரித்தம் மரத்துல அதை குலுக்கி நீங்க அந்த கறியை சாப்பிட்டு அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்ஸ்டன்ட் எனர்ஜி பேரிச்ச பழத்துல தான் இருக்குது, பேட்ஸ்ல ஈச்ச பழத்துல தான் இருக்குது. அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, தண்ணீர்ல இருந்து பிரசவிங்க என்ற மாதிரி அல்லாஹ் வழிகாட்டுறான். நீருக்குள்ள பிரசவம் என்பதும் வந்து இலகுவானது. இன்றைக்கு வெளிநாடுகள் அதை கண்டுபிடிச்சு பெண்கள் நீருக்குள்ள பிரசவம் பண்ணுங்க, உங்களுக்கு பிரசவ வலி ரொம்ப குறைவாக இருக்கும், லேசாக அந்த பிரசவத்தை வந்து நீங்க செய்து கொள்ளலாம் என்று இன்றைக்கு வழிகாட்டுறாங்க. இதெல்லாம் வருது. இதுல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோம்பு பிடிச்சு ஈச்சபலம் நின்று இருக்கிறாங்க. நோம்பு பிடிச்சாங்க, அந்த நாளை யாரோடையும் பேச மாட்டேன்றாங்க, நோம்பு நேர்ச்சை செஞ்சிருக்கிறேன்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஈச்சபலத்தை சாப்பிட்டாங்கன்னு வருது. அதென்ன ஈச்சபலத்தை சாப்பிட்டுட்டு நோம்பு ஒத்து நோம்பாயுது? அப்படி ஒரு நோம்பு இல்ல. அவங்களுக்கு இருந்த ஒரு சிஸ்டம், மௌன விரதம் தான் அவங்களுக்கு நோம்பா இருந்துச்சு, பேசாம இருக்கிறது. அதை மட்டும் நமக்கு நோம்பாக்குன்னா எத்தனை பேர் முடிச்சிருவோம் தெரியுமா? நாங்க சாப்பிடுற நோம்பே ரொம்ப பேர் வந்து பாத்திலான நோம்பா தான் போகுது. எல்லாம் வவுத்து நோம்புவாங்களே, பாத்திலா போகும். நிறைய பேர் வந்து நோம்பு பிடிக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா நோம்பு பிடிக்கிறானா, இப்ப அடிக்கிற வெயிலுக்கும் சூட்டுக்கும் எல்லாருக்கும் யோசனை அடிக்கத்தான் செய்து எப்படிதான் நோம்பு மாசத்தை ரமலான் ஓட்ட போறோமோ தெரியலண்டு. ஆனா பெரும்பாலும் நிறைய பேர் நோம்பு பிடிக்கிறது இல்லை. கஷ்டம் என்று விட்டுறாங்க, மேலோட்டமா சும்மா காட்டி கொண்டு இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் அப்படி ரமலான் புனித ரமலான் என்று இருப்போம் என்று காட்டிக் கொள்வாங்களே தவிர, அங்கங்க பார்த்தா குறிப்பாக அதிகமான ஆண்கள் நோம்பு பிடிக்கிறத வந்து ரொம்ப பொதுவோக்கான ஒரு நிலையில தான் இருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்படி செய்ய வேணாம் என்று அல்லாஹ் தஆலாவே சொல்றான். உங்களுக்கு கஷ்டத்தை நான் நாடல, உங்களுக்கு லேசானதை தான் நான் நாடி இருக்கிறேன் என்றான். உண்மையிலே அல்லாஹ் லேசானதை நாடி இருக்கிறான். இந்த நோம்பை பொறுத்த அளவுல எங்களுக்கு சாப்பாட்டுல வந்து அல்லாஹ் தஆலா 24 மணித்தியாலும் நீங்க சாப்பிடவே கூடாதுன்னு அல்லாஹ் ஆக்கி வச்சானா? அப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தினானா? இல்ல. எங்களுக்கு சஹர் நேரத்துல என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சஹர் நேரத்துல சாப்பிடுங்க என்று வேற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள். ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹருடைய உணவில் பரக்கத். என்ன பரக்கத்? மஹ்ரிப் பரக்காட்டிலும் பசி பட்டினியை தாங்கக்கூடிய சக்தி. இது ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தருக்கு போயிட்டு நாங்க காலையில சுபகுல சாப்பிட்டோம் வேண்டாம், திரும்ப சூரியன் மறையும் வர காட்டுல எதையுமே சாப்பிட மாட்டோம், தண்ணி ஒரு சுட்டு கூட வாயில வைக்க மாட்டோம்னு சொல்லுவாரு. அம்மோ புது அம்மோண்டுவான். அப்படி ஏழுமா, அப்படி பண்ணலாமா, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நம்ம சமூகத்துல 7 வயசு 5 வயசு குழந்தைகள் கூட இந்த மாதிரி செய்யும் என்று சொன்னா ஆச்சரியமா பார்ப்பாங்க. காரணம் என்ன? ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹரிலே பரக்கத் இருக்கிறது. அந்த சஹருடைய பரக்கத், பரக்கத் என்னது? உணவு எந்த நேரமும் உண்ணணும் என்றது இல்ல பரக்கத்து. ஒரு குடி ஒரு வேளை சாப்பிட்டாலும், ஒரு கையளவு சாப்பிட்டாலும் அது அந்த குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் தாக்கு பிடிக்குது பாருங்க, அதுதான் பரக்கத். அந்த பரக்கத்தை இஸ்லாத்துல வச்சிருக்குதா இல்லையா? வச்சிருக்குது. ஆனா நம்ம சமூகத்துல ஆன்மீகத்துல உச்சத்தை தொட்டவங்க என்று சொல்லக்கூடிய சூஃபியாக்கள், மகான்கள், பெரியார்கள் எல்லாம் சஹரே செய்ய தேவையில்லை, சஹரை வெறுப்பார்கள் என்னலாம் சொல்லி வச்சிருக்காங்க. சஹரை வெறுப்பாங்களாம், சஹர் செய்வதை வெறுப்பார்கள். அது என்ன சஹர் செய்யறதை வெறுக்கிறது? ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்க, இவங்க சஹர் செய்யறதை வெறுப்பாங்களாம். இது வந்து சரியா? இது மார்க்கத்துக்கு உட்பட்டதா? நபி வழிக்கு உட்பட்டதா? இல்ல அல்லது வழிகேட வாசலை திறக்குமா? யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்குள்ள நோன்புல உள்ள வித்தியாசம் என்னது? அவங்களோட நோன்புக்கு சஹர் இல்ல, நம்மளோட நோன்புக்கு தான் சஹர். இந்த சஹர் தான் செய்யறோமா? அப்ப லேசாக்குற நல்லா சஹர் செய்யுங்க. விடிய காலையில, அதிகாலையில, ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்பதாக நீங்க சஹர் செய்யுங்க. இரவு 3 பகுதியா பிரிச்ச இறுதி பகுதியில் சஹர் செய்யுங்க. அதான் சிறந்த நேரம், அதான் நல்லது. சஹருடைய நேரத்தை தாமதப்படுத்த சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹருடைய நேரம் தாமதப்படுத்தணுமா இல்லையா? தாமதப்படுத்தணும். நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கடா, சிரமப்படுத்தி கொள்றாங்க. 5 மணிக்கு சுபவுடைய பாகண்டு வைத்துக் கொண்டால் 4:45க்கு சஹர் முடிவென்று போடுறாங்க. இவங்களுக்கு யாரு போட சொன்னா? 4:45க்கு சஹர் என்று யாரு போட சொன்னா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஃபஜ்ருடைய நேரம் வர காட்டிலும் முன்னெல்லாம் பருகலாம் என்று அல்லாஹ் சொல்றான்.
ஃபஜ்ருடைய நேரம் வர காட்டிலும் முன்னெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு பதில் வருது. ஃபஜ்ருடைய நேரத்துல உண்ணலாம் பருகலாம் என்று சொன்னா, ஃபஜ்ருடைய நேரம் 5 மணி என்று சொன்னா நீங்க 4:59 வர காட்டிலும் உண்ணலாம் பருகலாம். அதே முன்கூட்டியே நீங்க நிறுத்தி கொள்றது யார்? இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? சஹாபாக்கள் இரவு தொழுகையை தொழுவார்கள். சுபவுடைய நேரம் சஹர் நமக்கு இல்லாம போயிருமோ, சுபவுடைய நேரத்தில் நாங்க அடைஞ்சிருவோம் என்று நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகையை தாமதப்படுத்துவாங்கன்னு வருது. அப்ப சஹர் எவ்வளவு தாமதப்படுத்தி இருப்பாங்கன்னு பாருங்க. குறிப்பிட்ட ஒரு 5-10 நிமிஷத்துல கிடைக்கிற கெப்ப வச்சு சஹர் சுபவுடைய நெருக்கமான நேரத்துல சஹர் செஞ்சிருக்கிறாங்கண்டா, பல பேர் என்ன செய்யறாங்கன்னா விடிய காட்டிலும் எலும்ப ஏலான்னு சொல்லி நைட்டுக்கு படுக்கும் போதே நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நியத்து வைக்கிறேன்னு ஒரு பேர நியத்தையும் வச்சுட்டு இவன் படுக்கிறான். கேட்டா நான் நைட்டிலே சஹர் செஞ்சுட்டேன்ன்றான். இதெல்லாம் நபி வரைக்கு உட்பட்ட சஹர்களா? இந்த சஹர் என்பது அதிகாலை உணவு, அதிகாலை நேரத்துல செய்யக்கூடிய அந்த வேலைக்கு தான் சஹருடைய அந்த வேலை. இதை வபில் அஸ்ஸஹரியின் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்கள்ல நல்லடியார்கள் எல்லாம் இஸ்திக்பார் செய்வார்கள் என்று வருது. சுபோக்கு முன்பதாக இறுதி இரவுல இருக்கக்கூடிய அந்த நேரம், அது ரொம்ப வெயிட்டான ஒரு முக்கியமான அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் கேட்பதை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கின்ற, தௌபாக்களை அங்கீகரிக்கின்ற, இஸ்திக்ஃபார்களை அங்கீகரிக்கின்ற, அல்லாஹ்வுடைய அருளின் வாசல்களை திறக்கின்ற, அல்லாஹ்வே அடிவானத்தில் இறங்கி அல்லாஹ்வுடைய அடியார்களை மன்னிப்பதற்கு தயார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு அருள் அல்லாஹ் தஆலா விசாலமாக தருகின்ற அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சஹர் செய்ய சொல்றான். இந்த நேரத்துல சஹர் செய்யணும், கண்ட நேரத்திலே சஹர் செய்யக்கூடாது. சில பேர் மிட் நைட்ல சஹர் செய்யறாங்க, 12 மணி 1 மணி. ஏன்டா இவன் தூக்கத்துல முழிச்சு கொண்டு இருக்கிற நேரம் எல்லாம் இவனுக்கு சஹர் தான். நோம்பு திறந்த நேரத்திலே சஹர் தான் செய்யறாங்க நம்ம மக்கள் நிறைய பேர். இதெல்லாம் இப்படி சஹர் செய்ய சொல்லல. அதுக்காக நீங்க சாப்பிடுறத குறைச்சி சாப்பிடுங்கன்னு சட்டமும் இல்லை. இவன் என்ன செய்வான்டா, சாப்பிடும் போது நல்ல பிரியாணியை தின்னுட்டு அதோட ஒரு தயிரையும் சீனியை போட்டு பானியை போட்டு கிச்சுல போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிட்டு அங்கே ஒரு 2 தம்பிலி இங்கே ஒரு 1 தம்பிலி 2 தம்பிலையும் அப்படியே அமுக்கிட்டு அதையும் குடிச்சிட்டு வேற சர்பத் ஏதாவது கிடைக்குமா, நேற்று இஸ்தார்ல வைத்த சர்பத் கிடைக்குமான்னு கேட்பான். அதையும் குடிச்சிட்டு அங்கிட்டால வேற என்ன செய்வான், டீ ஒன்று தாங்க நல்லா கிக்கா இருக்குமான், அதுல டீயையும் போட்டுட்டு இன்னென்ன சரி போடவே எல்லா ஊத்த குப்பை எல்லாத்தையும் நிறைச்சிட்டு கடைசி நேரத்துல போயிட்டு சில பேர் என்ன பண்ணுவான்னு ஒரு டம்மை இழுத்துருவான், எல்லாம் ஜீரணமாகட்டும். ஹலாலானதை சாப்பிடுறது வர காட்டும் யாருக்கும் புத்தம் சொல்லல. அல்லாவே உண்ணுங்கள் பருகுங்கள் என்றா, சுப நேரம் வர காட்டும் தாராளமாக உண்ணுங்கள் பருகுங்கள். ஆனா பேணுதல் என்ற பேர்ல கொஞ்சம் சாப்பிடுறதுலாம் கிடையாதுதான். ஹராமானதை எதையும் செய்யாம ஹலாலான முறையில உங்களோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொண்டு, ஏண்டா அதுக்கு பிறகு கன்ஃபார்மா விடி முடிச்சு காலையில வேலைக்கா போக போறீங்க, அப்படியே திரும்ப தொய்யப்படுத்துங்கன்னு சொன்னா 12 லோகருக்கு தான் உங்களோட மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்து ஹெல்த்தை பார்த்துக்கொண்டு அந்த வேலைகளை செஞ்சுக்கொள்ளணும். ஆனா சாப்பிடலாம். சஹர் என்ற பேர்ல உங்களை சிரமப்படுத்திக் கொள்ள வேணாம், இத இஸ்லாம் சொல்லுது. அடுத்ததாக மார்க்கம் பாருங்க, இந்த ரமலான் எல்லாம் கடமையாக்கிட்டே உங்களை சிரமப்படுத்தலன்றான். நம்ம மக்கள் சிரமப்படுத்தி கொள்ற மாதிரி பாருங்க. பல்லு தீட்ட மாட்டான், நிறைய பேர் பல்லு விளக்க மாட்டான். இந்த டூத் பேஸ்ட்ல வைக்கிற அந்த இனிப்பெல்லாம் வாய்க்குள்ள போயிடும் அப்படின்டுவான். சரி, டூத் பேஸ்ட்ல இனிப்பு வாயில போகுது, உன்னோட வேர்வை வாய்க்குள்ள போச்சு, அதுல உப்பு ருசி வராதா? வரும். இப்ப அப்படியே நோன்பு கலா ஆகிருமா, பாத்தில் ஆகிருமா? தண்ணீருக்கு சுவை இல்லை, ஆனால் தண்ணீரை நீங்க வாயில வைக்கும் போது அந்த தண்ணீருக்கெண்டே உரித்தான ஒரு உணர்வு வருமே, ஒரு சுவை என்று நாங்க நினைக்கிற மாதிரி ஒன்று வருமே, அந்த ஃபீலிங் வந்தா அப்ப நோன்பு பாத்தில் ஆகாதா? காரக்கட்டி காருங்க நீங்க உங்களோட உமிழ் நீர், அதுல உங்களுக்கு ஒரு விதமான சுவையை நீங்க உணர்ந்தீங்கடா, அதோட நோன்பு பாத்தில் ஆகாதா? சுவை என்றால் நீங்க அதை என்ன செய்யக்கூடாது, சுவைக்கு சாப்பிடக்கூடாது. பல்லு விளக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல பல்லு விளக்குறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க, ஒரு குச்சியை பயன்படுத்தினாங்க. அதுக்கு பேரு மிஸ்வாக் குச்சி என்றாங்க. மிஸ்வாக் என்றால் டூத் பிரஷ் என்று அர்த்தம். டூத் பிரஷ் அதாவது பல் துளக்கும் உபகரணம், பல் துளக்கும் சாதனத்துக்கு பேரு மிஸ்வாக். ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த பல் துளக்கும் சாதனம் எது? ஒரு குச்சி, மரக்குச்சி. அந்த மரக்குச்சியை வச்சு அதை என்ன செய்வாங்க, பல் துளக்குவாங்க. அந்த மரக்குச்சி தான் இன்றைக்கு பயன்படுத்துற மரக்குச்சி மாதிரி காட்டி ஒரு மிஸ்வா குச்சியை காட்டுவாங்க. அதை வச்சுக்கொள்வோம் ஒரு வாரத்துக்கு. அந்த மிஸ்வா குச்சியில ஒரு ருசி வராதா? அதை வாய்க்குள்ள போட்டாலே ஒரு தனியான ருசி ஒன்று வருதா இல்லையா? அப்ப மிஸ்வா குச்சியாலே நீங்க என்ன செய்ய முடியாது, பல் துளக்க முடியாது என்றாகும். ஆனால் அதற்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பல் துளக்குவார்கள். பொதுவாகவே ரசூலுல்லாஹ் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே முதலாவது செய்யற காரியம் பல் துளக்குறது தான். அது ஒரு நபி வழிங்க, அதை கடைபிடிக்கலாம்.
வாயை எப்பயுமே சுத்தமாகவே வச்சுக்கொள்வோம். ஏன்னா பல பேரோட நம்ம பேசுறோம் தானே, அப்படி வாயை திறந்தோன்னே அப்படியே மயங்கி விடுற அளவுக்கு இருந்துடக்கூடாது. எதிர்த்தரப்புல இருக்கிறவன் வாயை திறந்தா மயங்கி விழுந்துருவான், கையை தூக்கினா மயங்கி விழுந்துருவான். இந்த அளவுக்கு எல்லாம் நம்ம நல்ல ஒரு தூய்மையான நிலையில இருக்கணும். நம்மளை பார்க்கும்போது இவங்க கரெக்டா தூய்மை ஈமான் பாதி, அத்துஹூர் சத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் பாதி என்றுவாங்க. வாயை திறந்தோம்னா அடுத்தவன் மயங்கி விடுவான்டா என்ன தூய்மை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைந்தாலே செய்யக்கூடிய எங்க போனாலும் வீட்டுக்குள்ள நுழைந்தோடனே பல் துலக்குவாங்க. ஒவ்வொரு உணவின் போதும் பல் துலக்குவாங்க, ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல் துலக்குவாங்க, கிடைக்கிற நேரமெல்லாம் பல் துலக்குவாங்க. ரமலான் அதிகமா பல் துலக்குவாங்க. மிஸ்வாக் குச்சிட அந்த அந்த ருசி, அதுல வெளிப்படக்கூடிய அந்த ருசி வாய்க்குள்ள படுமா இல்லையா, நாக்குல படுமா இல்லையா? ருசியை உணர்ந்தாலே நாங்க ரமலான் நோன்பு பாத்தில் ஆகிறோம் என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்கி இருக்க மாட்டாங்க. பல் துலக்குங்க. நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மனம் கஸ்தூரியை விட சிறந்தது என்று அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது. மனிதர்களிடத்துல அந்த வாடை அடிக்கத்தான் செய்யும். அது கஸ்தூரியை விட சிறந்தது. வாங்க கஸ்தூரி வாசத்தை தாரன்னு வாயை வச்சுதா, வாயை திறந்து கொடுக்க. ஏன் அந்த கஸ்தூரி யார் இடத்தில்? அல்லாஹ்விடத்தில் அதுக்கு தனித்தன்மை அல்லாஹ் கொடுப்பான். மனிதர்களிடத்துல வளமையான அந்த வயிற்று எம்டியா இருக்கும் போது வயிறு என்ன செய்யும்? காற்றை வெளிப்படுத்துறதுக்கு பார்க்கும். அந்த பல வடிவங்கள்ல காத்து வெளியாகும். வாய் வழியாக வரக்கூடிய அந்த கேஸும் கூட ஒரு விதமான வாடையோட தான் வரும். அது நம்முடைய உடல் அமைப்பு. இதை பார்க்கலாம். இதுல சிரமப்படுத்திக் கொள்ளாதீங்க. அடுத்தது, நீங்க நோன்பு நேரத்துல தண்ணியே பயன்படுத்தக்கூடாது, உழுவ தவிரன்னுவாங்க. நீங்க குளிக்கவே கூடாது பகல் நேரத்துல. நோன்பு காலத்துல இரவு நேரத்துல மட்டும் குளிங்கன்னுவாங்க. அதே இரவு நேரத்துல மட்டும் குளிக்கிறது ஏன்னா, பகல் நேரத்தில் நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பிலே தசைகளில் துவாரங்கள் இருக்கின்றன. அந்த துவாரங்கள் வழியாக தண்ணீர் உள்ளே செல்லும். சட்டப்படி துவாரம் இருக்குது. அது ஒரு மைக்ரோஸ்கோப் ஒன்று வச்சு பார்த்தா விளங்கும். எங்களுக்கு இப்ப சாதாரணமா விளங்காது. நிறைய துவாரங்கள் இருக்குது. ஒரு எலிட சைஸுக்கு, எலி உள்ள புகுந்து வர வேண்டிய சைஸுக்கு துவாரத்தை பெருசா காட்டலாம். மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கணும். இப்ப எப்படி துவாரம் இருக்குதுன்றது எப்படி உணர்றோம்னா, வேர்வை நேரத்துல வேர்வை எப்படி வருது உடம்புல, உள்ளுக்கு இருந்து இருக்கக்கூடிய தண்ணி வெளியில வருது. எப்படி வருது? அந்த துவாரம் வழியா தான் வருது. இந்த சயின்ஸை பிடிச்சி நம்ம ஆட்கள் அறிஞர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சயின்டிஸ்ட்மார்கள் எல்லாம் நோம்புல நீங்க பகல் நேரத்துல குளிச்சுக்கிட்டு வைங்க, நோம்புல தண்ணீர் பருகக்கூடாது, உடம்புக்குள்ள தண்ணி போகக்கூடாது என்ற அர்த்தம். நீ குளித்தால் உன்னுடைய தலை வழியாக தண்ணீர் செல்லும், உன்னுடைய கை வழியாக தண்ணீர் செல்லும், உன்னுடைய முகம் வழியாக தண்ணீர் செல்லும், உன்னுடைய கால் வழியாக துவாரம் வழியாக தண்ணீர் செல்லும் அப்படின்றான். இது ஏற்புடையதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு உட்பட்டதா? சிந்திக்கணும். துவாரம் வழியாக தண்ணீர் செல்வதை இஸ்லாம் தடுக்கல, வாய் வழியாக தண்ணீர் செல்வதை தான் தடுக்கிறது. நீங்கள் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. பருகக்கூடாது என்று சொன்னா, இப்ப நாங்க மூக்கால தண்ணி அனுப்பி கொள்றோம், நல்ல தண்ணி குடிச்ச ஃபீலிங் வருமா? இப்ப தண்ணி பழமையா குடிச்சாலே ஃபீலிங் வருது இல்ல, தாகம் போகுது இல்ல. இந்த அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் இந்த உணர்வு வருது இல்ல. அதுக்காக இந்த நாள்ல நோம்புல பால்ல தண்ணி குடிக்கலாம் இல்ல. நீங்க வாய் வழியா தண்ணீர் குடிப்பது என்பதும் உங்களுடைய உடம்புக்குள்ளே தண்ணீரை செலுத்திக் கொள்வது என்பதிலே வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சரி, இப்ப உடம்புக்குள்ள நாங்க தண்ணியை செலுத்திக் கொள்ள கூடாதுன்னு நாங்க சொல்றதா இருந்தா, வாய் வழியாக மட்டும்தான் செலுத்திக் கொள்ள கூடாதுன்றதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலத்துல அதிகமாக தண்ணீரை மேனியில் தேய்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தண்ணீரை தலையில் ஊற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். பகலுடைய அந்த வெயிலின் கொடூரத்தின் காரணமாக ரசூலா தண்ணி எடுத்து அள்ளி அள்ளி என்ன செய்வாங்க? தலையில போட்டுக் கொள்வாங்க நோன்பு காலத்துல. இப்ப துவாரம் வழியாக உடம்புக்குள்ளே செல்லாதா? உழு பண்றீங்க, 5 நேரம் தொழணும் நோம்புல, உழு செய்யும், உங்களுக்கு சுபகுல் ஒரு அசரு வருது, மூணு வக்து தொழுகை வருது. அதுல நீங்க உழு செய்யும் போது உங்க துவாரம் வழியாக அப்ப தண்ணீர் செல்லாதோ? செல்லும். அப்ப அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டுச்சா? இல்ல. எது தடுக்கப்படுது? தண்ணீரை வாய்க்குள்ளால் அனுப்புறது. அதுக்காக அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் வழியாக குளுக்கோஸ் இறக்கி கொள்ளலாமான்னு கேட்கக்கூடாது. சேலைனை ஏற்றுக்கிற வாய் வழியா தானே போகல, சேலைன் வழியாக ஒரு சேலைனை போட்டுக்கொண்டு நோம்பு பிடிக்கிறோம், சேலைனை ஏற்றுக்கொள்றோம், ஃபிட்டா இருக்கும். இது கூடாது. ஏன் கூடாது? செலுத்தி கொள்றதா இருந்தா என்ன செலுத்த, எதுக்கு சேலைன் போட்டீங்க? இப்ப நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, நோயாளிக்கு நோன்பு கடமையா? இப்ப ரமலான்ல வேற நாள்ல பிடி,
முதல்ல வேற நாள்ல பிடிச்சுக்கோ. ரெண்டாவது, சேலையில நீ போடுற இன்ஜெக்ஷன் எல்லாத்துலயும் என்ன இருக்குதுன்னா குளுக்கோஸ் இருக்குது, தேவையான கேலரி இருக்குது. உணவுடைய இறுதி சத்து என்னது? குளுக்கோஸ் தான். நீங்க என்ன மாங்காவை சாப்பிட்டாலும் தேங்காவை சாப்பிட்டாலும் எதை திண்டாலும் கடைசியில வந்து அதை அரைஞ்சி ரத்தம் எதை எடுக்கும்? மாங்காடை வந்து சதையை எடுத்து கொண்டு போமா ஹார்ட்டுக்கு? இல்ல, அதுல வரக்கூடிய விட்டமின் எடுக்கும், புரோட்டீன் எடுக்கும், கால்சியம் எடுக்கும், மெக்னீசியம் எடுக்கும், மூலப்பொருட்களை எடுத்து அந்த மூலப்பொருள் எந்தெந்த பகுதிக்கு எது தேவையோ ரத்தம் அப்படியே எடுத்துக்கொண்டு போகும். ஒரு கோட்டி, ஒரு ரயில், ஒரு புகை ரதம் மாதிரி அப்படியே எடுத்து போயிட்டு மரதான ஸ்டேஷன் கிட்ட வரும். உதாரணத்துக்காக குடல் கிட்ட வரும். குடல்ல ஏதோ ஒரு புண்ணு இருக்குது, சரி செய்வதற்கு இந்த கால்சியம் இந்த இடத்துக்கு தேவைப்படுது, அதை கொஞ்சம் கொடுக்கும். இந்த 25 கிராம் கால்சியம் போட்டு சரி செஞ்சுக்கோ அப்படின்ட்டு அடுத்ததாக கிட்னி வலிக்கு போகும். கிட்னி வழியா போகும்போது அங்களுக்கு வேற ஒரு மூலப்பொருள் தேவைன்னா அது அங்க இறக்கும். இப்படிதானே மனுஷனுடைய இயக்கம் நடக்குது, இப்படிதானே உடம்புல வந்து ரத்த ஓட்டம் நடக்குது. அதற்கு தேவையான இறுதி சத்து மூலப்பொருளை எடுத்துக்கொள்ளுது. அந்த மூலப்பொருளை நீங்க டைரக்டா அனுப்பி கொண்டா உணவுடைய இறுதி முடிவை இவன் உடனடியாக செலுத்தி கொண்டா இது மார்க்கம் அனுமதிக்குமா? உணவு வேணாம் என்றதற்கு அடிப்படை காரணமே உங்க உடம்பு அதனால குளுக்கோஸை பெற்றுக்கொள்ளக்கூடாது, சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடாது. குறிப்பிட்ட நேரங்கள் கண்டினியூவா உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும். அதுக்கு மாற்றமாக அப்ப ஏற்றிக்கொள்ள இயலாது. ஆனா குளிக்கலாம், பகல் நேரத்துல குளிக்கலாம். இதை பார்த்து கொள்றோம். அடுத்ததாக என்ன, நோன்பு திறக்கும் பொழுது நம்ம ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க, பாங்கு சொன்னாலும் கொஞ்சம் நேரம் அப்படி வெயிட் பண்றது. பொம்புல பார்க்கணும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு குடும்பங்களை நாங்க கண்டிருக்கிறோம். அது பாங்கு இருக்கும், அது சருபத்தை ஊத்துங்க, இந்த கஞ்சை ஊத்துங்க, அந்த ஈச்சப்பழத்தை இவங்க சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சர்வ் பண்றதை அதானுக்கு முன்பதாக செய்ய, அதானுக்கு முன்பதாக கணவனுக்கே சர்வ் பண்ண கிடைக்காது. செய்ய வரையில மாப்பிள்ள எடுத்து நீங்களே வாய்க்குள்ள போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு திறப்பதை யார் தாமதப்படுத்துகிறார்களோ அவர்கள் நன்மையில் நீடிக்க மாட்டார்கள். நோன்பு திறப்பதை அவசரப்படுத்த சொல்றாங்க. அதுல என்ன காட்டணும்? நாங்க இபாதத் செய்யறோம், நாங்க அல்லாஹ்வுடைய அடிமை என்றதுதான் இபாதத்துல வெளிப்படுத்தணும். நோன்பு பிடிப்பது நமக்கு கஷ்டம்தான். அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்துக்காக உண்ணாமல் பருகாமல் ஹலாலான மனைவியை விட்டு விலகி இருக்கிறோம் என்ற உணர்வை காட்டணும். எப்ப பாங்குட அல்லாஹு அக்பர் என்று கேட்குதோ அப்பவே என்ன செஞ்சிடணும், ஈச்சப்பழம் வாய்க்குள்ள போயிடணும், கொட்டையை வெளியே எடுத்துடணும், இல்லாட்டி அங்களே உசுறு போயிட்டணும். அப்ப இந்த வேலை அவசரமா செய்யணும். அதுக்காக நோம்பு 6:23 திறக்கணும் என்று இருக்குது, 22 அவன் போனுக்கு ரிங்கிங் டோன்ல அல்லாஹ் அக்பர் வந்துட்டு வாயில போட்டுற கூடாது. அதுல கவனமா இருக்கணும். நீங்க ஒரு சபையில இருந்து நோம்பு திறக்கிறதா இருந்தா ஒருத்தரை வச்சு வாங்க சொல்ல வச்சு தராங்க, அப்ப லேசா இருக்கும். அப்ப உலகம் யாருடைய அதான் மூலமா நாங்க நோம்பு திறக்கணும் என்று அவசரமா திறக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்க லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்போது போடுறாங்க பிஸ்மில்லாஹ்னு என்ன செய்யறாங்க, நோம்பு திறக்கிறாங்க. தாமதத்தை காட்டக்கூடாது. இப்ப சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா பேணுதல் என்ற காரணத்துல ஒரு 5 நிமிஷம் லேட் பண்றாங்க. மக்ரிபுடைய நேரம் என்பது சூரியன் மறையும் நேரம். சூரியன் மறையும் நேரம் 6:20 என்றா அதுதான் மக்ரிப் நேரம். அதாவது அந்த நாங்க பாக்குற அந்த வானமும் கடலும் ஒன்று சேரும் இடமாக ஒரு கோடு விளங்கும் தானே, ஹொரிசான். அந்த கோட்ல இருந்து சூரியன் மறையும் போது வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் இல்லை நமக்கு மேட்டர், இருட்டாகணும் என்றது மக்ரிபு கூடிய ஒரு அடையாளமே இல்லை. அந்த லைன்ல இருந்து சூரியன் கீழே போன அடுத்த செகண்ட் நோன்பு திறக்கும் நேரம். சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அப்படி சூரியன் மறைஞ்சி ஒரு 5 நிமிஷம் லேட்டா நோன்பு திறக்கிறாங்க. கேட்ட பேணுதல், சூரியன் வெளிச்சம் இருக்குது தானே, இன்னும் கொஞ்சம் இருட்டாகட்டுமே, இன்னும் கொஞ்சம் முழுசா சூரியனுடைய இருட்டு போறதா இருந்தா இஷாக்கு தான் நோன்பு திறக்கணும். ஏன்னா சூரியன் வந்து இப்படி அந்த கோடை வைங்களே, இதுதான் சூரியன். இப்ப சூரியன் மறையுது, இப்ப மறைஞ்சிருச்சு, கடைசி இந்த விரல்களை பாருங்க, அதான் சூரியன் மறையுது. அமரஞ்சோன்னு இப்ப நோன்பு திறக்கிற நேரம். ஆனாலும் இந்த சூரியன் மூலமா வீசும் கதிர்கள், ஒளிக்கதிர்கள் வானத்துல இருந்து கொண்டுதான் இருக்கும். அது நல்லவே கீழே போகும் வர காட்டும் அந்த ஒளிக்கதிர்கள் இருக்கும். முழுசா ஒளிக்கதிர் நீங்கிற டைம் தான் இஷாக்குடைய நேரம். கிட்டத்தட்ட 1 hour போல போகும். இதுதான் இஷாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரம். அப்ப அந்த 1 hourக்கு போறோட நோன்பு திறக்க வரும். இஷாக்கு தான் நோன்பு திறக்க வரும். சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறங்கள், அவசரமா திறங்க. நீங்க அந்த உங்களுக்கு நோன்பை வந்து சமாளிச்சு கொள்ளணும் என்ற ஒரு அந்த உணர்வை காட்ட வேணாம். கஷ்டம்தான், அல்லாஹ் சொன்னதுனால கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம் என்ற அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துங்க. அப்ப நீங்க கஞ்சி காய்ச்சறதா இருந்தாலும், சம்சா செய்யறதா இருந்தாலும், கட்டிஸ் செய்யறதா இருந்தாலும், என்ன ஸ்வீட்டோட செஞ்சு வைக்கிறதா இருந்தாலும்
எல்லாம் ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. அதோட நீங்க போயிட்டு அல்லாஹ்வுடைய நினைவோட அந்த நோன்பு திறக்கிற அந்த சபையில உணவை பார்த்து அல்லாஹ் நினைவு வந்து எந்த அளவுக்கு வரும்ன்றதுன்னு தெரியல. என்றாலும் அந்த அல்லாஹ்வுடைய நினைவு எடுத்து அல்லது அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு வேறையா ஒரு இடத்துல இருந்தாலும் சரியா டைமுக்கு வந்து ஆஜராகிற மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. நோன்பு திறக்கிறதை தாமதப்படுத்துபவர்கள் அந்த நல்வழியில் இல்லை, சமுதாயம் நன்மை பெற்றவர்களாக ஆக மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த எச்சரிக்கைக்குள்ள வந்துருவோம். அதை நாங்க என்ன செய்யணும்? அவசரமா செய்யணும். இறுதியாக நம்ம அதை சிரமப்படுத்திக் கொள்றோம். இந்த ரமலான்ல இரவு தொழுகன்னு தொழுவாங்க பாருங்க. இரவு தொழுகன்னு சொன்னா பொதுவா ரமலான் மாதத்துல நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது. ரமலான் அல்லாத காலங்கள்ல எந்த தொழுகை கடமை அது மட்டும்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்கிறாங்க, ஒரு தாபி ஒருத்தர் கேட்கிறார், கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நபி சொல்றாங்க, மா கான யஸீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் 11 ரக்காத்துகளுக்கு கூடுதலா தொழுததே இல்லை. அப்ப ரமலான் மாதத்துல தனியா சிறப்பா ஒரு தொழுகை இருக்குதா? இல்ல. ரமலான் மாதத்திலையும் உள்ள தொழுகை இரவு தொழுகலாம், ரமலான் அல்லாத மாதத்தில் உள்ள தொழுகை இரவு தொழுகலாம். ரமலான் அல்லாத மாதத்துல இரவு தொழுகைக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? தஹஜ்ஜுத் தொழுகை என்று சொல்லுவோம், கியாமுல் லைல் என்று சொல்லுவோம், வித்ர் என்று சொல்லுவோம். இதே தொழுகை தான் ரமலான்ல இருக்குது. வித்ர் என்றா இரவு தொழுகையை ஒற்றைப்படையா தொழுவது, தஹஜ்ஜுத் என்றா தூங்கிட்டு எழும்பி தொழுவது, கியாமுல் லைல் நின்று கொண்டு தொழுவது, ஸலாத்துல் லைல் என்றா இரவு தொழுகை. இதை எல்லாமே ஒரே தொழுகையிட பல பேர்கள், ஒரே தொழுகை தான். இரவு தொழுகை என்பது 11 ரக்காத்துகள், ஒற்றைப்படை 11 வருது. ஒற்றைப்படை ஒன்று இரவோட இஷாக்கு பிறகிலிருந்து ஆரம்பிக்கலாம், சுபஹ் ரக்காத்தும் தொழலாம், தூங்கி விழிச்சிட்டும் தொழலாம், தூங்குறதுக்கு முன்னாடி பாதி தொழுது தூங்கின பின்னாடி பாதியும் தொழலாம். இதுதான் இரவு தொழுகை. இது மொத்த எண்ணிக்கை என்னது? இன்னொரு செய்தியில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகிலிருந்து சுபஹ் வரைக்கும் 11 ரக்காத் தொழுவார்கள். இன்னொரு செய்தியில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல 13 ரக்காத்துகள் தொழுதுதான் வருது. அதிகமான எண்ணிக்கை 13 என்று வருது. இந்த 13 தாண்டி இரவு தொழுகை வந்தது கிடையாது. அப்ப ரமலான் மாசத்துலயும் அதே 13 தான், ரமலான் அல்லாத காலங்களையும் அதே 13 தான், ரமலான்ல அதே 11 தான், ரமலான் அல்லாதலையும் அதே 11 தான். நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? கியாமுல் லைல் என்பது தனி தொழுகை, அது 11 ரக்காத்து தான். ஆனா தராவி என்று சொல்லி ரமலான்ல சிறப்பான ஒரு தொழுகை இருக்குது என்று 23 ரக்காத் தொழுறாங்க. தராவி என்று சொன்னா தர்வியத்துன் என்று சொன்ன ஓய்வு எடுப்பது. தராவி என்றா பல ஓய்வுகளை கொண்ட தொழுகை. அது 20 ரக்காத் தொழணும். 2 ரக்காத்துக்கு இடையில ஓய்வு எடுப்பாங்க. அந்த ஓய்வை வந்து 2 நிமிஷம் கொடுக்கவும் மாட்டான், கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பி எழுப்பிடுவான். அந்த ஓய்வு கொடுக்கணும் என்றதுக்காக தராவி என்ற ஒரு சொல் வந்துச்சு. இந்த தராவி என்ற சொல் குர்ஆன்லயும் எங்கேயும் இடம்பெறல, ஹதீஸ்லயும் எங்கேயும் இடம்பெறல. அப்ப இந்த சொல்லே இடம்பெறல. இந்த சொல்லே வந்து இமாம்கள் தான் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு செய்தி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல ஒரு சிறப்பு தொழுகையா சில செய்திகள் வருது. அது 20 ரக்காத்துகளை கொண்டதுனால, நீண்ட இடைவெளிகள் கொடுப்பதனால அதுக்கு தராவி என்று பேரெண்டு போடுறாங்க. சில இமாம்கள் தன்னுடைய கிதாபுகள்ல ஹதீஸ் கிரந்தங்கள்ல தராவி தொழுகை என்று சொல்லி தலைப்பு வச்சிருக்கிறாங்க. அவங்க தலைப்பு வச்சதுனால அது இஸ்லாத்துல தொழுகையாகுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறது சொல்லல. இமாம்கள் எடுத்து காட்டுற சில செய்திகள்ல கூட தராவி 20 ரக்காத் என்று சொல்லக்கூடிய செய்திகள் பலவீனமான செய்திகளை வைத்து அமல் செய்யலாமா என்றது ஒரு கேள்வி. இதுல சுன்னத் ஜமாத்துக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, சுன்னத் ஜமாத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க பலவீனமான செய்திகளை வைத்து அமல் செய்யலாம் என்றுவாங்க. செய்தியிலே பலவீனம் இருக்குது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, செய்தார்களா, அங்கீகரித்தார்களான்றது கேள்விக்குறி, சந்தேகம் என்று அர்த்தம். நம்பகத்தன்மை, அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கிட்ட நம்பகத்தன்மையில பிரச்சனை, அவருடைய அறிவிப்புல பிரச்சனை, அவருடைய வயசுல பிரச்சனை, அவருடைய தன்மைகள்ல பிரச்சனை. பொய்யர்கள் அல்ல, பொய்யர்களா இருந்தா பின்பற்றக்கூடாதுன்னுவாங்க. ஆனா இது சில பலவீனங்கள். ஒருவேளை ரசூலா செஞ்சும் இருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம் என்றதுக்கான சந்தேகத்துல உச்சகட்டம். ஏனென்றா ரசூலா செஞ்சிருந்தாங்கன்னா வேற விஷயம், செய்யாமட்டா நாங்க செய்யாததை செஞ்சா வித்ரத் ஆகிடும். அப்ப சந்தேகத்தை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. ரசூலா சொல்றாங்க, ஹலாலும் பையனும் ஹராமும் பையனும், ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, ரெண்டுக்கும் இடையில ஷரத்துகள் இருக்கும். அது நீங்க என்ன செஞ்சிடாதீங்கன்னா அதை சந்தேகமானதை பின்பற்றாதீங்க.
நீங்க வந்து ஒரு ஆடை வந்து ஒருத்தர் ஒரு என்னது இலை கொலைகளை சாப்பிடுவதற்காக மேய்வதற்காக ஒருவர் விடுகிறார். அது வந்து வேலி ஓரத்துல வந்து மேயுது. கிரவுண்டுல போட்டா நடுவுல போயிட்டு மேய்கி. அது என்ன வேலி ஓரத்துக்கு அடுத்த வேலையில மேய்ஞ்சா சட்ட பிரச்சனை வந்துருமா இல்லையா? உரிமை பிரச்சனை வந்துருமா இல்லையா? ஹராம் பிரச்சனை வந்துருமா இல்லையா? அனுமதி இல்லாம போயிருந்தேன். அடுத்த காலையில நம்ம ஆடு போயிட்டு மேய்ஞ்சா அப்ப ரசூலா சொல்லுவாங்க, வேலியில போயிட்டு என்ன செய்யாது, மேய போவாது. என்ன நடக்கும்? அடுத்த வேலையை தாண்டிடுவாய். ரசூலா சொல்றாங்க, எவன் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாக்க நினைக்கிறார்களோ அவர்கள் சந்தேகமானதை விட்டு விலக வேண்டும். ரசூலா செய்தார்களா, சொன்னார்களா, அங்கீகரித்தார்களா என்று சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாக்க நினைப்பவர்கள் அதை விட்டு விலக வேண்டும். அப்ப பலவீனமான செய்திகளை வச்சு செய்யக்கூடாது. ஆனா இவங்க அந்த செய்தியை வச்சு 20 ரக்காத்து தொழுவாங்க பாருங்க ரமலான்ல. உடரட்டம் எனக்கு சீக்கிரகாமி தும்ரியதாது எக்ஸ்பிரஸ் கோச்சி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. என்ன ஓதிரண்டும் தெரியாது, என்ன நின்றதும் தெரியாது. சுஜூதுக்கு போயிட்டு இருக்க மாட்டான். ஒரு சுஜூதுல அல்லாஹ் அக்பர் என்றான். இவன் அப்பதான் முதுவர்க்கத்தோட ராகத்தை சுஜூத் செய்ய போனா அவன் வந்து அடுத்த ரக்காத்துக்கு நின்றுவான். எந்த அல்லாஹ் அக்பருக்கு இப்ப நான் இருக்கிறேன்னு விளங்காது, கன்ஃபியூஸ்ட் இருப்பான். நான் 2 சுஜூத் பண்ணினேனா, ஒரு சுஜூத் பண்ணினேனா, இப்ப நான் கியாமுக்கு போகணுமா ருக்குவுக்கு போகணுமா அவனுக்கு விளங்காது. இப்படி வேகமா போடுறாங்க. இதெல்லாம் ஒரு தொழுகை முறையா? தொழுகைலாம் நிறுத்தி நிதானமா தொழணும். ஒருத்தர் வர்ற ரசூலோட காலத்துல அப்படியே சீக்கிரமா தொழுறாரு. ரசூலா சொல்றாங்க, நீ தொழவேல போயிட்டு தொழு என்றாங்க. அவர் போறாரு, திரும்ப அதே மாதிரி தான் தொழுறாரு வேகமா. ரசூலா சொல்றாங்க, மீண்டும் நீ தொழவில்லை போயிட்டு தொழு. திரும்ப தொழுதுட்டு வர்றாரு. ரசூலா, நீ தொழல தொழு. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்காக எனக்கு எப்படி தொழணும் என்று தெரியாது, தயவு செஞ்சு சொல்லித்தாங்கன்றாங்க. ரசூலா சொல்றாங்க, தொழுகை என்பது அல்லாஹ்வோட செய்த உரையாடல், நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும். கியாம்ல நின்றால் நீ நிறுத்தி, உன்னுடைய உறுப்புகள் அமைதி பெறச் செய். நான் ஒரு இடத்துல நின்றோம்னா கொஞ்ச நேரம் இருக்கணும், உறுப்புகள் அமைதி பெறச் செய்யணும். அதாவது அந்த ராகத்தை உற்றணும் கொஞ்ச நேரம். அதுல ஓத வேண்டியது ஓது, ருக்கு செய். அதுல ஓத வேண்டியது ஓது, நிறுத்து, நிதானமாயிரி, திரும்ப நடுநிலைக்கு வா, திரும்ப நீ சுஜூதுக்கு செல். எல்லாத்திலையும் நிதானமா செய்ய சொல்றாங்க. இந்த நிதானத்தை கடைப்பிடி என்றாங்க. இந்த நிதானத்தோட வர தொழுகை நாங்க கடைபிடிச்சோம் என்றால் அந்த தொழுகை என்னது? நல்ல தொழுகை, குவாலிட்டியான தொழுகை. எண்ணிக்கையை விட குவான்டிட்டியை விட குவாலிட்டி நல்லா இருக்கணும். குவான்டிட்டி அல்லாஹ்வின் தூதர் சொன்ன குவான்டிட்டிக்குள்ள வரணும். நம்ம ஆக்கள் வந்து கை நிறைய கனவை விட்டே வச்சுக்கொள்ளுங்க சரி வருமா? நிறைய இருக்குது, சின்னதா இருக்கும், நிறைய இருக்கும். கனவை விட்டே வச்சு என்ன செய்ய? ஒன்றும் பண்ண இயலாது. அது சாணம் ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. மாட்டு சாணமா இருந்தா சரி, எங்களுக்கு போறதுக்கு சரி யூஸ் ஆகும், கம்போஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இது ஒண்ணுக்கும் உதவாது. அப்ப கை நிறைய கழுத விட்ட சரி வராது. குவாலிட்டியை பாருங்க, குவான்டிட்டியை பார்க்காதீங்க. ரசூலா சொன்ன குவான்டிட்டியை பாருங்க என்ற அளவுக்கு தொழுகையை நாங்க நிதானமா தொழணும். அடுத்தது, இந்த ரமலான் தொழுகையில நாங்க கியாம்ல நின்று தொழுகிறோம், இரவு தொழுகை தொழுகிறோம். நாங்க இரவுல ஓதுற குர்ஆன்கள் நமக்கு மறுமையில ஃபஜ்ருடைய குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்லும் என்று வருது. அதிகாலையில் ஓதக்கூடிய குர்ஆன் நமக்கு மறுமையில சாட்சி சொல்லும் என்று வருது. அப்ப நாங்க அழகான முறையில் நம்முடைய தொழுகைகளை செஞ்சு கொள்ளணும். இவங்க வேகமா தொழுற இந்த தொழுகை வந்து எல்லாம் நம்மளை சிரமப்படுத்தி கொள்ற வேலை. இதுல இன்னும் தஸ்பீஹ் தொழுகை என்ற பேர்ல இன்னும் பல தொழுகைகளோட பேர்ல 300 தஸ்பீஹாத்துகள் வரணும், நாங்க நிறைய அமல் செய்யணும் என்று சொல்றோம். இதெல்லாம் பலவீனமான செய்திகள். இந்த மாதிரி தொழுகைகள் இஸ்லாத்துல இல்லாத தொழுகைகளை நாங்க தொழாம உள்ள தொழுகையை பக்குவமா தொழக்கூடியதாக இந்த ரமலானை நாங்க நாம சிரமப்படுத்திக் கொள்ளாம, அல்லாஹ் நமக்கு லேசானதா தர்றான், அதை லேசானதாகவே ஆக்கி கொண்டு நாமளே வருத்தி கொள்ளாமல் இந்த ரமலான நோன்பை நாங்க அழகான நோன்பாக, பக்குவமான நோன்பாக, சரியான நோன்பாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நோன்பு பிடிச்சா அது நமக்கும் திருப்தியா இருக்கும், மறுமையிலும் நமக்கு அது கூலி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறது. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இரண்டாவது பகுதி கேள்வி வருகிறார். பாங்க சொல்றவரு அவரு நோன்பு திறந்துட்டு தான் பாங்க சொல்லணும், இல்லாட்டி பாங்க சொல்லிட்டு தான் நோன்பு தரும். பாங்க திறக்கிறவர் வந்து என்ன பண்ணணும்னு கேட்கிறாங்க. பாங்க சொல்றவருக்கு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் என்றாரு. அதோட அவரும் என்ன செய்யக்கூடாது? நோன்பை தாமதப்படுத்தி தொலைக்க கூடாது. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிட்டு தான் அவர் திறக்கணும் என்று வந்துச்சுண்டா அந்த நோன்பை தாமதப்படுத்துறவங்க நல்லதில் நிலைக்க மாட்டார்கள் என்ற அந்த செய்திக்குள்ள அவர் போயிட்டுருவார். அவர் என்ன பண்ணுவாங்க? நடைமுறையிலும் என்ன செய்வாங்கன்னா, பாங்க சொல்றவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒரு ஈச்ச பழம் துண்டு எடுத்து முதல்ல பிஸ்மில்லா என்று சொல்லி அவர் திறந்துருவார்.
முழு ஈச்சப்பழத்தை சர்வத்து கஞ்சி எல்லாம் நம்ம ஆக்கள் அல்லாஹ் வரணும்னு ஈச்சப்பழத்தை தின்னுட்டு தண்ணியை குடிச்சு அடுத்ததாக பார்ப்பான், கஞ்சி கோப்பையை தான் தேடுவான். அந்த மொத்த கஞ்சி கோப்பை அவன் லாயிலா சொல்லும் போது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் துவாவெல்லாம் அவர் ராகத்தை ஓடிட்டு சர்பத்து பெட்டிசை தேடுவான் நம்ம ஆக்கள். அதெல்லாம் அவருக்கு செய்ய இயலாது. அவர் என்ன பண்ணணும்? அவர் அதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க சொல்ல போனா வாங்க முடியுமா? முடியாது. அதனால அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பேரித்தம்பளத்துல ஒரு துண்டை அல்லாஹ் அக்பர் சாப்பிடுவாங்க. முதல்ல நோம்பு திறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார், அவர் நோம்பு திறந்துட்டாரு. இப்ப கண்டினியூவா மத்த பாங்குட ஏனைய பகுதிகளை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வாரு, மத்த விளையாட்டை அவர் ஆரம்பிப்பாரு. அப்ப இப்படிதான் சிஸ்டம் நடைமுறை இருக்குது. அவரும் திறந்துடணும். அவருக்கு அதே சட்டம் தான். வாங்க சொல்பவர்கள் பிறகு திறந்து கொள்ளுங்கள் சொல்லல, வாங்க சொன்ன உடனே திறந்துடணும் நோம்ப. இதுதான் மார்க்க சட்டம். எனவே அந்த நடைமுறையில தான் இன்றைக்கு சமூகம் அமைக்குது. அதுல சரியா தான் பண்ணி கொள்றாங்க. யாராவது ஒரு முஅத்தின் அவர் பாங்கு முழுசா சொன்ன பிறகுதான் நோன்பு திறக்கிறதா இருந்தா அவர் அதை மாத்திக்கொள்ளணும். அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யணும், நோன்பை ஒரு ஈச்சப்பழத்தின் மூலமாக திறந்து விட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யணும், பாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப அவருடைய உணவை அவர் உண்ணலாம். பிறை பார்க்குற சம்பந்தமா எங்களோட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கள் தான் பிறையை பார்த்து கொள்ளணும். அந்த எங்களோட பகுதி என்ற அந்த எல்லை நிர்ணயம் எதன் அடிப்படையில தாவதுன்ற ஒரு அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, பிறை பார்த்து தான் நாங்க நோன்பு பிடிக்கணும், பிறை பார்த்து தான் நோன்பு விடணும். ரசூல் அப்படிதான் சொல்றாங்க. சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயா. நீங்க பிறைய பார்த்து நோன்பு பிடிங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்கன்றாங்க. அப்ப மேகமூட்டம் உங்களுக்கு ஏற்பட்ட மாசத்தை 30 தீர்மானிங்கன்றாங்க. விளங்காம போச்சுன்னா 30 ஆக்குங்க அப்படின்றாங்க. இதான் சட்டம். இப்ப பிறைய பார்க்கறதுல பிறைய பாருங்கன்ட்டாங்க, நீங்கள்ட்டாங்க. இந்த நீங்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நீங்களா அல்லது ஒவ்வொரு பகுதியை குறிக்கிற நீங்களா என்றுதான் கேள்வி. நீங்கள்ட்டாங்க. சூமு, நீங்கள் நோம்பு பிடியுங்கள். லிருயதி, அந்த பிறை பார்த்ததின் அடிப்படையில நோம்பு பிடிங்கன்றாங்க. அப்ப நீங்கள் என்பது உலக மக்கள் அனைவரையும் குறிக்கிறதா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வழியில அதை எப்படி ரசூலா நடைமுறைப்படுத்தினாங்கன்றதை வச்சு நாங்க பார்த்துக்கொள்ளணும். உலக மக்கள் அனைவரையும் அதை குறிக்குமா அல்லது ஒரு பகுதியை குறிக்குமான்னு. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு பிறகு ஒருவரை ஒரு பணிக்கு அனுப்புறாங்க சிரியா. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அவர் என்ன செய்யறாரு, சிரியால போயிட்டு அவர் அங்க ஆட்சியாளர்ட அந்த ஆட்சிக்கு கீழே வாழ்ந்து அவங்க பிறைய பாக்குறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க. ரமலான்ல கடைசி கால பகுதியில் அவர் மதீனாக்கு வர்றாரு. வரும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எப்ப பிறை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் சொல்றாரு, நாங்க வெள்ளிக்கிழமை இரவு பிறைய பார்த்தோம். எங்க சிரியால முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நடக்குது, இங்க மதீனால அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நடக்குது. 2 ஆட்சியா பிரிஞ்சு அந்த டைம்ல. அப்ப அவர் கேட்கிறாரு, சரி நீங்க பாத்தீங்களா பிறைய, நீங்க பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, ஆமா நான் பார்த்தேன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்த்தார்கள், அதாவது ஆட்சியாளரும் பார்த்தார், மக்களும் பார்த்தார்கள். எல்லாரும் நாங்க பிறைய பார்த்தோம், பிறைய ஃபுல்லா கண்டோம்னாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பிறைய நாங்க சனிக்கிழமை இரவு தான் பார்த்தோம் மதீனால. எப்ப பார்த்தோமா? சனிக்கிழமை இரவு தான் பார்த்தோம். அப்ப அவர் கேட்கிறாரு, நான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் பார்த்தோமே, அதெல்லாம் போதாதா? அவலா தக்ஃபி லிருயதி முஆவியா. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர் பார்த்துட்டாரு, அதிகாரம் உள்ளவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, வெள்ளிக்கிழமை நைட் தான் பிறைய பார்த்ததா டிக்ளேர் பண்ணிட்டாரு, அது உங்களுக்கு போதாதா அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? அந்த சிரியாவுக்கு போனவர். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா போதாது. அவலா தக்ஃபி என்றாரு, போதாதான்னு கேட்கிறாரு. இவர் லா என்றாரு, அப்ப போதான்னு அர்த்தம். ஹாகதா அமருனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போதாது, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். என்ன கற்றுத் தந்தார்கள்? நீங்க பிறையை பார்த்து நோம்பு பிடிங்க, நீங்க பிறையை பார்த்து நோம்பு பிடிங்க. இப்ப அந்த நீங்கன்றதுக்கு விளக்கம் வருது பாத்தீங்களா? நீங்க பிறையை அவர் சொல்றாரு, ஆட்சியாளர் முஆவியா சிரியால பார்த்துட்டாரு, அது போதாதான்னு கேட்கிறாரு. அது போதாது, அது போதாது. நாங்க என்ன செய்யணும்? நாங்க நோம்பு பிறைய பார்க்கணும், நாங்க பிறைய பார்த்து நோம்பு விடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள். இப்ப இந்த நீங்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உங்களோட பகுதி என்ன அர்த்தம்?
அந்த பகுதியை உள்ளவங்க தான் பார்க்கணும் என்றதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கமா சொல்றாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்கன்றாங்க. நீங்கள் என்பது சிரியா மக்களையும் குறிக்கும், மதீனா மக்களையும் குறிக்கும், மக்கால உள்ள மக்களையும் குறிக்கும் என்றால் அவர் அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அதான் அங்க பார்த்தாச்சு, அப்ப இதுவும் பொருந்தும் தானே அவர் சொல்லிக்கணும். அப்படிதான் அவர் கேட்கிறாரு. நான் அங்க பார்த்தோம் போதாதான்றாரு, போதாதுன்றாங்க. அப்ப நீங்கள் என்பது அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்க, நீங்கன்றது உங்களோட பகுதியை சேர்ந்த பிறையை தான் குறிக்கும் என்றதுதான் அர்த்தம். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பட்ட கூற்று கிடையாது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹை சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க. ஹாக்கத அமர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டாங்க. நீங்க அங்க பார்த்ததை எங்களுக்கு கட்டுப்படுத்தாது, எங்களை கட்டுப்படுத்தாது, எங்களுக்கு அது செல்லாது என்றதை சொல்லிட்டாங்க. அப்ப அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடைமுறையில அவங்க வச்சிருந்தாங்கன்றதை பாக்குறோம். அப்ப இந்த எல்லையை தீர்மானிக்கிறது யாரு? இலங்கை வாழ் மக்கள். இலங்கை தீவுக்குள்ள இருந்து செய்தி வந்தா மட்டும்தான் செய்திகளை நாங்க சனிக்கிழமை இரவு தான் பார்த்தோம். மதீனால எப்ப பார்த்தோமா? சனிக்கிழமை இரவு தான் பார்த்தோம். அப்ப அவர் கேட்கிறாரு, நாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் பார்த்தோமே, அதெல்லாம் போதாதா? அவளா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர் பார்த்துட்டாரு, அதிகாரம் உள்ளவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, வெள்ளிக்கிழமை நைட்டம் பிறகு பார்த்துதான் டிக்ளேர் பண்ணிட்டாரு, அது உங்களுக்கு போதாதா அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? அந்த சிரியாவுக்கு போனவர். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா, போதாது. அவளா என்றாரு, போதாதான்னு கேட்கிறாரு. இவர் லா என்றாரு. அப்ப போதான்னு அர்த்தம். ஹாகதா அமருனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போதாது. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். என்ன கற்றுத் தந்தார்கள்? நீங்க பிறையை பார்த்து நோம்பு பிடிங்க, நீங்க பிறையை பார்த்து நோம்பு பிடிங்க. இப்ப அந்த நீங்கன்றதுக்கு விளக்கம் வருது பாத்தீங்களா? நீங்க பிறையை அவர் சொல்றாரு, ஆட்சியாளர் முஆவியா சிரியால பார்த்துட்டாரு, அது போதாதான்னு கேட்கிறாரு. அது போதாது, அது போதாது. நாங்க என்ன செய்யணும்? நாங்க நோம்பு பிறையை பார்க்கணும், நாங்க பிறையை பார்த்து நோம்பு விடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள். இப்ப இந்த நீங்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உங்களோட பகுதி என்ன அர்த்தம்? அந்த பகுதியை உள்ளவங்க தான் பார்க்கணும் என்றதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கமா சொல்றாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்கன்றாங்க. நீங்கள் என்பது சிரியா மக்களையும் குறிக்கும், மதீனா மக்களையும் குறிக்கும், மக்கால உள்ள மக்களையும் குறிக்கும் என்றால் அவர் அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அதான் அங்க பார்த்தாச்சு, அப்ப இதுவும் பொருந்தும் தானே அவர் சொல்லிக்கணும். அப்படிதான் அவர் கேட்கிறாரு. நாங்க அங்க பார்த்தோம் போதாதான்றாரு, போதாதுன்றாங்க. அப்ப நீங்கள் என்பது அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்க, நீங்கன்றது உங்களோட பகுதியை சேர்ந்த பிறையை தான் குறிக்கும் என்றதுதான் அர்த்தம். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பட்ட கூற்று கிடையாது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹை சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க. ஹாகத அமர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டாங்க. நீங்க அங்க பார்த்ததை எங்களை கட்டுப்படுத்தாது, எங்களுக்கு அது செல்லாது என்றதை சொல்லிட்டாங்க. அப்ப அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடைமுறையில அவங்க வச்சிருந்தாங்கன்றதை பாக்குறோம். அப்ப இந்த எல்லையை தீர்மானிக்கிறது யாரு? இலங்கை வாழ் மக்கள். இலங்கை தீவுக்குள்ள இருந்து செய்தி வந்தா மட்டும்தான் செய்திகளை ஏற்றுக்கொள்ளணும் என்றது எல்லையை தீர்மானிச்சது யாரு என்ற கேள்வி வரும். அந்த கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல இருந்து நமக்கு பதில் கிடைக்குது. என்ன பதில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் தீர்மானிப்பதுதான் நோன்பு பெருநாள், நீங்கள் தீர்மானிப்பதுதான் ஹஜ் பெருநாள் என்றாங்க. இப்ப நீங்கள் தீர்மானிப்பது என்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நேரடி அர்த்தம் என்னது? பிறதெல்லாம் பார்க்க கூடாது. என்ன செய்யணும்? நாங்க எல்லாரும் சேர்ந்து, ஜமாத்து சேர்ந்து, உலமா சபை சேர்ந்து, பிறை கமிட்டி சேர்ந்து, பெரிய பள்ளிவாசல் சேர்ந்து எல்லாரும் ஒரு முடிவெடுப்போம். நான் இந்த வருஷம் ரமலான ஒரு மார்ச்ல ரொம்ப வெயிலா இருக்குது, டிசம்பர்ல போட்டுக்கொள்வோமா? இப்படி முடிவெடுக்கணுமா? ஏலா. அப்ப அதை எப்படி முடிவெடுக்கணும்? பிறையை பார்த்து சூமூல் ருயதிஹி, அதை பார்த்து நோம்பு பிடிங்க, அதை பார்த்து நோம்பு பிடிங்கன்றது அது நீங்க நோம்பு பெருநாளை தீர்மானிப்பதுதான் நோம்பு பெருநாள் என்று சொன்னதுக்கு மாற்றமா வரக்கூடாது. அப்ப அதை பார்த்துதான் நோம்பு பிடிக்கணும், அதை பார்த்துதான் நோம்பு விடணும், பிறையை பார்த்துதான் நோம்பு பிடிக்கணும், பிறையை பார்த்துதான் நோம்பு விடணும். ஆனா அப்ப நீங்க தீர்மானிக்கிறது பெருநாள் என்று அர்த்தம் இல்ல. நீங்க எந்த இடத்துல இருந்து தகவல் எடுத்துக்கொள்றீங்களோ, எந்த இடத்துல இருந்து தகவல் வேணாம் என்றீங்களோ அதை நீங்க தீர்மானிங்க. ரசூலுல்லாஹ் அப்படிதான் தீர்மானிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய
ஆராப்வாசிகள் வராங்க, கிராமவாசிகள். அவங்க அடிக்கடி வந்து மதீனால ஜும்மாக்கெல்லாம் வருவாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கெல்லாம் வருவாங்க. ஆரம்பத்துல ரசூலோட மஸ்ஜித் நபவியில மட்டும்தானே ஜும்மா நடந்துச்சு. அந்த நேரத்துல மதீனாவை சுத்தி உள்ள கிராமவாசிகள் ஜும்மாக்கு கலந்து கொண்டு போவாங்கன்னா கொஞ்சம் வந்து போகக்கூடிய தூரம் தானே ஜும்மாக்கு. அந்த ஆராப்வாசிகள் காலையில வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் சுபஹ்லே வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை நாங்க எங்களோட ஊர்ல நேற்று பிறைய பார்த்தோம் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு, நீங்க வந்து உங்களோட நோன்பை வந்து என்ன செஞ்சு விட்டுருங்க, நீங்க உங்களோட முசல்லாக்கு உடனே போங்க, தொழுமிடத்துக்கு திடலுக்கு போங்கன்றாங்க. சுபஹ்ல வர செய்தி இதை ரசூலா ஏற்றுக்கொண்டாங்க. இதே மாதிரி ஒரு வாகன கூட்டத்தார் வர்றாங்க. வாகன கூட்டத்தார்ண்டா அவங்க ரொம்ப தொலைவுல இருந்து பயணத்துல வராங்கன்னு அர்த்தம். வாகன கூட்டத்தார் ரொம்ப தொலைவில், ஆராப்வாசிகள் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடியவங்க வாகனத்துல வந்திருந்தாலும் ஒட்டகத்துல வந்திருந்தாலும் சுபோல வந்துட்டாங்க பிறைய பாக்குறதுக்கு. அவங்க நடந்து வந்திருந்தாலும் சுபோல வந்துட்டாங்கன்னு அர்த்தம், ரொம்ப நெருக்கம்னு அர்த்தம். இந்த கிராமம் அந்த வாகன கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப தொலைவுல இருந்து வராங்க. அதனால ரசூலுல்லாஹ் அந்த செய்தி எப்ப கொண்டு வர்றாங்க, ஆகிரில் யௌம், நாள்ல கடைசி பகுதியில கொண்டு வர்றாங்க செய்தியை. அந்த நாள் பகல் முடிகிறதுக்கு நெருக்கமா இருக்கும் தான் செய்தி வருது. கிட்டத்தட்ட அசருக்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள்ல இறுதி பகுதி அது அசர் தானே, ஒரு நாள்ல இறுதி பகுதியில வர்றாங்க. அப்ப அசர் மாதிரி ஒரு நேரத்துல வர்றாங்க, வந்து சொல்றாங்க நேற்று நாங்க பிறையை பார்த்தோம்ன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஅமரஹும் அய்யுஃப்திரு, ரசூல் அமரஹும் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள், அய்யுஃப்திரு நோன்பை விடுமாறும், வஅய்யஹ்ருஜு இலா முஸல்லாஹும் கதின் அவர்களுடைய பெருநாள் திடலுக்கு நாளை தினம் செல்லுமாறும் கட்டளையிட்டார், அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆராப்வாசிகள் பக்கத்துல மதீனாவாசிகள் வந்து சொல்லும் போது, மதீனாவுக்கு பக்கத்துல உள்ளவங்க வந்து சொல்லும் போது மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் முசல்லாக்கு போகணும் என்ற உடனே நோம்ப விடணும் என்று, சுபோல நோம்புல இருக்கிறோம் நோம்ப விட்டுருவோம் என்றாங்க. வாகன கூட்டத்தார் லேட்டா வந்து சொல்ற அந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, அவர்களுடைய திடலுக்கு அவர்களுக்கு செல்லுமாறு கட்டளையிட்டார்கள், மக்களுக்கு கட்டளையிடவில்லை. சில செய்திகளை ரசூலா ஏற்றுக்கொண்டாங்க, சில செய்திகளை ரசூலா ஏற்றுக்கொள்ளல. சாட்சிகள் நோம்ப நாங்க நேரடியா பிறையை பார்த்து நோம்ப பிடிக்கணும் எடுத்து அதிகம் சொல்லுது. ஆனா என்ன வருது, அப்ப நாங்க கண்ணால பார்க்காத யாருக்கும் நோம்பு கடமை இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அப்படி இல்ல, சாட்சிகள் வந்து சொன்னாலும் மாதத்தை தீர்மானிச்சிடலாம். அப்ப சாட்சிகள் வரக்கூடிய அந்த செய்தி எந்த எல்லைக்குள்ள என்றதை யார் தீர்மானிச்சா, அந்த இடத்துல யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் பக்கத்துல இருந்து வந்த செய்தியை ஏற்றுக்கொண்டாங்க, தூரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதின செய்தியை ஏற்றுக்கொள்ளல. ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய எல்லையை போட்டுக்கொண்டாங்க. இதுதான் மதீனாவுடைய எல்லை. மதீனாவுடைய எல்லையில இருந்து எங்களுக்கு செய்தி வந்தா ஏற்றுக்கொள்வோம். மதீனான்றது அந்த காலத்துல ஒரு நாடு தானே. அப்ப மதீனா நாட்டுல, மதீனா என்ற நகரத்துல வரக்கூடிய அந்த செய்தியை நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்றதை ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தது மாதிரி, நீங்க பெருநாளை தீர்மானிங்க, நீங்க அஜி பெருநாளை தீர்மானிங்க, நீங்க நோம்பு பெருநாளை தீர்மானிங்க. பெருநாளை தீர்மானிக்கிறது தான் பிறை, நோம்பை தீர்மானிக்கிறதுக்கு தான் பிறை. அப்ப பிறையை பார்த்த செய்தியில எந்த பகுதியில இருந்து வந்த செய்தியை நாங்க ஏற்றுக்கொள்வது, எந்த பகுதியில இருந்து வந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாம இருப்பது என்றது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள அந்த இடத்துல இருக்கிறவங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயம் என்றது விளங்குதா இல்லையா? அப்ப இந்த நீங்கள் என்பது அனைவரையும் குறிக்கவில்லை, ஒரு பகுதியை தான் குறிக்கிறது. அந்த பகுதியும் எந்த பகுதி என்றதை தீர்மானிக்கிற அதிகாரத்தில் இருப்பவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நபி வழியிலிருந்து கிடைக்கிற செய்தி என்ன சொல்றாங்க, சர்வதேச பிறையை ஆதரிக்கக்கூடியவர்கள் உலகத்துல எந்த மூல முடுக்குல இருந்து செய்தி வந்தாலும் உடனடியாக நீங்க என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும் என்றாங்க. அமெரிக்கால பிறையை கண்டா என்ன பண்றது, நேரடியா 12 மணித்தியாலங்கள் வித்தியாசம் எங்களுக்கும் அவங்களுக்கும். அமெரிக்கால பிறையை கண்டா எங்களுக்கு இங்க வந்து பகல் 12, அங்க மகரிபுக்கு கண்ட 7 மணி, எங்களுக்கு இங்க காலையில 7 மணி. அவங்க 6:30 மணிக்கு கண்டா எங்களுக்கு 6:30 மணி, 12 மணித்தியாலம் வித்தியாசம் இருக்குது. கலிபோர்னியா போன்ற மாநிலங்கள்ல ஒருத்தன் கண்டான் பிறைய கண்டு அறிவிக்கிறான், என்ன பண்றது? இப்ப நாங்க நோம்பு பிடிச்சிருக்கிறோம். இப்ப நாங்க பிடிச்ச நோம்பு கால் நோம்பு, கால் நோம்பும் இல்ல, 2 மணித்தியாலத்துல நோம்பு. அந்த 2 மணித்தியாலத்துல நோம்பு என்பது பெருநாளுடைய பிறையை தீர்மானிக்கிறது. அந்த 2 மணித்தியாலத்துல நோம்பு நாங்க என்ன செய்ய வேண்டி வருது, விட வேண்டி வருது. அப்ப ஒரு கால்வாசி நோம்பு என்ற நோம்பு இஸ்லாத்துல இருக்குதா? கால்வாசி நோம்பு இல்ல, நமக்கு நோம்பு லஸ்ட் ஆகுது. அதே மாதிரி நாங்க ஒரு நோம்பு பிறை பார்த்த ரமலான் மாத்திர பிறை பார்க்கிற செய்தி வருது, அதே அமெரிக்கால இருந்து பிறை பார்த்த செய்தி வந்தா
நாங்க வெள்ளக்காட்டிலும் சுபவை தொழுந்துட்டு நல்ல வண்டாப்பம் குண்டாப்பம் அங்கிட்டு இந்த என்னது ஷோர்ட் ஹீட்ஸ் எல்லாம் வெள்ளக்காட்டில் அடிச்சுட்டு வந்து வீட்டுல வைக்க போல 7 மணிக்கு நோம்பேண்டு வருது. சுபவை தாண்டி என்ன நோம்பு? அப்ப நான் பிடிக்கிற நோம்பு கம்ப்ளீட்டான நோம்பாகுமா? 14 மணித்தியாலம் பிடிக்க வேண்டிய நோம்பு நான் 12 மணித்தியாலம் தானே பிடிக்க வருது. அப்ப முக்கால் நோம்பாகுது. ஒரு இடத்துல நோம்பு பாலா போகுது, இன்னொரு இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. இல்ல எங்க இருந்து வந்தாலும் செய்தி ஏற்றுக்கொள்ளணும் என்ற நோம்புல பாதிப்பு வருது. எப்ப எங்களை இபாதத்துல பாதிப்பு வருதோ அப்ப அந்த நிலைப்பாடு சரியா இல்லையான்னு பாக்கணும். நான் தேடி பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும். அப்ப நீங்க எல்லையை வகுக்கும் போது உங்களோட இபாதத்துக்கு உங்களோட நோம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத, உங்களோட நோம்ப கால் நோம்பு முக்கால் நோம்பு ஆக்காத அந்த எல்லை என்றதை பார்த்து எல்லையை தீர்மானிங்க. எல்லை ஸ்ரீலங்கா மட்டும்தானு நான் சொல்லல, இந்தியாவையும் சேர்த்து நீங்க எடுத்துக்கொள்றதா இருந்தா நீங்க மசூரா பண்ணி அதே நிலைப்பாடாக மக்களுக்கு அறிவிச்சு கண்டினியூ பண்ணணும். ஆனா இந்தியா இப்ப கடல் தாண்டி இருக்கிறதுனால நம்ம தீவுக்குள்ள வரக்கூடிய செய்திகள் எங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்குது. இந்தியா விசாலமான நாடு, அவங்களுக்கே உள்நாட்டு பிறை செய்திகள் குழப்பத்துல கிடைக்கக்கூடிய நிலையில நம்ம ஸ்ரீலங்காலேயே பிறை கிடைக்கிறது செய்திகள் குழப்பி தான் தர்றாங்க. இந்த நிலையில தற்போது நாங்கள் தீர்மானித்துள்ளது இலங்கை பகுதியை நம்முடைய எல்லையா வச்சிருக்கிறோம். இலங்கைக்குள்ள இருந்து எங்க இருந்து செய்தி வந்தாலும் எடுப்போம். வேண்டாம், எங்களுக்கு பெரிய அளவுல மணித்தியால வித்தியாசங்கள் எல்லாம் இல்ல. ஒரு 5 நிமிஷம் தான் கிழக்கு மாகாணத்துக்கும் மேல் மாகாணத்துக்கும் வித்தியாசம், பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல. அதனால இலங்கை எல்லையா போட்டிக்கிறோம். நாளைக்கு இலங்கையும் இந்தியாவும் ஒரு நாடு ஆகிச்சண்டா ஒரு பேச்சுக்கு, அப்ப அது ஒரு மொத்த நாடு என்று வரும்போது அந்த கம்யூனிகேஷன் அந்த இந்தியாவுக்குள்ள இலங்கை என்ற 2 நாடும் சேர்ந்து அந்த மெசேஜ் எடுக்கிற அந்த சிஸ்டத்தை சரியா பேசி முடிவெடுத்தாங்க அதிகாரம் உள்ளவங்க, அந்த நேரத்தில் அதே எல்லையாக ஆகலாம். இது நிறைய கடல் தாண்டின நாடுகளை விட போர்டருக்கு பக்கத்துல உள்ள நாடுகளுக்கு தான் இந்த வித்தியாசம் வரும். யூகே போன்ற நாடுகள்ல பிறை பார்க்கறதுக்கு ஒரு குழு இப்ப இயங்குறாங்க. ஆரம்பத்துல சில குழுக்கள் இயங்காம சவுதியில பிறையை வச்சே தீர்மானிப்பாங்க. ஏண்டா அவங்களுக்கு பிறை ஒழுங்கா தென்படுறது இல்ல, வருஷத்துல 10 மாசத்துக்கு மேகமூட்டம் வேண்டுவாங்க, அவன் நாளெல்லாம் குழம்பி போயிரும் என்று பிறை பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப ஒரு குழு நம்ம ஜமாத் மூலமாக ஆரம்பத்துல இருந்த ஜமாத்துல இருந்து நாங்க ஏற்பாடு செஞ்ச நிலையில ஒரு குழு பிறை பார்க்கறத ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்டினியூ பண்றாங்க அந்த பிறை பார்க்கும் வேலையை. அதனால அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பிறை பார்க்கிற வேலையை கண்டினியூ பண்ணி அவங்க யூகேன்ற நாடுக்குள்ள இருந்தே அந்த பிறையை தீர்மானிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கூட ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கடா, இல்ல இதுல நம்பிக்கை இல்ல, நாங்க சவுதியில இருந்து வர செய்தியை தான் ஏற்றுக்கொள்வோம் என்று அப்படி போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. எல்லாம் காரணம் போர்டர் தரை வழியில இருக்குது. போர்டரை தாண்டி போகலாம். போர்டர் தரை வழியாக இருக்கும்போது பக்கத்து நாட்டுக்கு நோம்பு நமக்கு நோம்பு இல்லை என்னும் போது ஒரு மாயா யோசிக்கிறாங்க. அது அவங்க அந்த அதிகாரத்துக்குள்ள இருந்து பார்க்கலாம். இப்ப யூகே போன்ற நாடுகள்ல கூட அவங்க பிறை பார்க்கக்கூடிய நோவு பிடிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எனவே அது சாத்தியம் இருக்குது. அதிகாரம் உள்ளவர்கள் முடிவெடுத்தால் அந்த வேலையை சாதிச்சிருக்கும். வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் நோம்பு, வயோதிபர்களும் நோயாளிகளுக்கு தான் வேற நாட்கள். தீராத நோய் சொல்றீங்களா? தீராத வயோதிபர்களும் தீராத நோயாளிகளுக்கும் நோம்புட நிலைமை என்னன்னு கேட்கிறாங்க. இந்த தீராத நோயுள்ளவர்கள் வயோதிபர்களை தள்ளாத வயது, நோம்பே பிடிக்கிறதுக்கு சக்தி இல்லை என்பவர்களுடைய நிலை என்னன்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த அளவுல இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் இருக்குது. என்னது? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறலாம் சிரமப்படுத்த மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சக்திக்கு உட்பட்டு தான் இவங்களுக்கு எல்லாமே கடமையாக்குவான். இப்ப நோம்பு கடமை யாருக்கு கடமை? சிறுவர்களுக்கு கடமையா? இல்ல. காரணம் அவனோட சக்தி, அவனோட நிலை அது தாங்காது, கஷ்டம். நோம்பு கடமையான சக்தி உள்ளவர்கள்லயே தற்காலிகமான நோய் உள்ளவங்களுக்கு கூட நோய் உள்ள நிலையில பிடிச்சிடாதீங்க, அதுக்கு பதிலா வேற நாள்ல கலா செய்யுங்க. நோயே இல்ல, பயணத்துல இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க வேற நாள்ல நோம்பு பிடிங்க. மன்கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்கள பயணிகளா இருக்கிறவங்க நோயாளிகளா இருக்கிறவங்க வேற நாள்ல கலா செய்யுங்கன்றான்லாம். அப்ப சக்தி உள்ளவர்கள்ல ஒரு தற்காலிகமான பலவீனம் உள்ளவர்களுக்கே வேற நாள் என்றதை சலுகை கொடுக்குறான். தீராத நோய் உள்ளவங்களோட நிலை அவங்களுக்கு வேற நாள் என்றது ஒன்று இருக்குமா? இன்னைக்கு தீராத நோய் நாளைக்கு இன்னும் தீராது. ஏன்? வயசு நாள் அடைய 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 அவங்களோட உடல்நிலை சக்தி மீறிக்கொண்டே போகுது, சிரமம். அதே மாதிரி வயோதிபர்கள் தள்ளாத வயதுல இருக்கிறவங்களுக்கு
விவரம் பத்தல, அவங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, ரொம்ப அவங்களோட உயிர் வாழ்றது ஜீவிக்கிறதே ரொம்ப கஷ்டமான நிலையில நீ நோம்பு பிடிச்சி பட்டினியில கிடாண்டா அவன் செத்து போன்னு சொல்றேன்னு அர்த்தம். செத்து போ இப்படி என்று சொல்ற மாதிரி இருக்கிறது. மார்க்கம் அவங்களுக்கு கடமையாக்குமா? எந்த ஒரு ஆத்மாவும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்றது இஸ்லாத்துல அடிப்படையான தத்துவம். எங்களுக்கு அப்படிதான் நல்லா துவா கேட்க சொல்றான். ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா வக்தனா. இறைவா நாங்க மறந்துட்டாலோ தவறு செஞ்சாலோ எங்களை தண்டிச்சிராது. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா அமல்து அலல்லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சுமத்தியதை போன்று சிரமத்தை நம் மீது சுமத்தி விடாது. ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத் லனா பிஹி. எங்களுக்கு தாக்கத் இல்லாத சக்தி இல்லாத எதையும் எங்கள் மேல சுமத்தி விடாது என்று துஆ கேளுங்கன்றான் அல்லாஹ். சக்தி இல்லாதது செய்ய முடியாததுனால மன்னிச்சிருன்னு துஆ கேட்க சொல்றான் அல்லாஹ். அப்ப தீராத நோய் உள்ளவர்கள், தள்ளாத வயதுடையவர்கள் நோம்பு பிடிக்கிறதுக்கு சக்தி பெறாத நிலையில் அவர்களுக்கு இது கடமை இல்லை என்றதுதான் அர்த்தம். நோம்பு கடமை இல்லை உங்களுக்கு. சக்தி இல்லாம நோம்பு இல்லாம அவங்க நிறைய நன்மைகளை வாங்க. அதான் துவா கேட்க சொல்றான்ல. நியத்துக்கு தானே இஸ்லாத்துல இன்னமல்ல அமாலு பின்னியா, எல்லா அமல்களும் எண்ணங்களை கொண்டே தீர்மானிக்கப்படுகின்றன. அப்ப அமல்களுக்கு நன்மை அல்ல எதுல தரும்? அமலே செய்யறான் ஒருத்தன், பிறருக்கு காட்டுறதுக்காக செய்யறான். அல்லாஹ் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப அமல் செய்வதென்றதை விட அந்த எண்ணம் என்னன்றதை பாக்குறான். எண்ணமும் இருக்கணும், செயலும் இருக்கணும். தூய்மையா செய்யணும் என்ற நாட்டம் இருக்குது, செய்ய முடியல. இஸ்லாத்துடைய நிலை என்ன? ஒருவர் அமல் செய்ய நினைக்கிறாரு, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைக்கல, எண்ணத்துக்கு எல்லாம் கூலி கொடுக்குறானா இல்லையா? கொடுக்குறானா இல்லையா? கொடுக்குறான். இதுதான் வாய்ப்பு, இதுதான் சான்ஸ். இனிமேல் வந்து நோம்புல இருந்து ரிலீஸ் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் அந்த நன்மையை கொடுக்க மாட்டான். அந்த மைண்ட் இருக்குது, ஆனா முடியல, செய்ய முடியல. அதனால இறைவா என்ன தண்டிச்சிடாதே, எனக்கு வந்து நீ சிரமத்தை தந்துராதே, என்ன மன்னிச்சிரேண்டு அந்த துவால இறைவா என்னுடைய பாவங்களை அலட்சியப்படுத்துகளை மன்னிச்சது எங்களுக்கு அருள் புரி. காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் என்று துவா கேட்கவும் சொல்றாங்க. அப்ப இந்த துவாக்களை கேட்டாலே அவருக்கு அது பரிகாரமா அமையுமே தவிர அவங்க தனியா நோன்பு பிடிக்கிறதுக்கு கடமைப்பட்டவங்களே இல்லாத ஒரு நிலையில கருதப்படுவார்கள். எவங்களுக்கு கடமை இல்லையோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வந்து கேள்வி கேட்க மாட்டான், கொஸ்டின் கேட்க மாட்டான். இப்ப ஹஜ்ஜி செய்யணும், யாரு மேல கடமை? சக்தி இருக்கணும். எப்படி சக்தி? மனிஸ்ததா இலைஹி சபீலா, போயிட்டு வர்றதுக்கு சக்தி இருக்கணும். போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு வேணும், ஒன்று உடம்பு சக்தி வேணும், ரெண்டாவது பெட்ரோல் இருக்கணும். பெட்ரோல் என்னது? சல்லி கா இப்ராஹிம் இருக்கா, இந்த இப்ராஹிம் காக்கும் சரியா இருக்கணும், உடம்பு சக்தியும் இருக்கணும், காசு பணம் உடல் சக்தி ரெண்டும் இருந்தா தான் கடமை. இப்ப நீங்க ஹஜ்ஜி செய்யல, உங்களுக்கு அந்த ரெண்டு உங்களுக்கு வசதி இருக்குது, உடம்பு சக்தி இல்ல, உடம்பு ஆரோக்கியம் இருக்குது ஆனா வசதி பொருள் வசதி இல்ல, மறுமையில எழுப்பி ஏண்டா ஹஜ்ஜி செய்யல, புனிதல் இஸ்லாம் அலா ஹம்சின்ல கடைசி ஏண்டா செய்யல என்று எல்லாம் கேட்டா இதெல்லாம் கண்டிச்சிருவானா? சக்தி இல்ல இறைவா, சக்தி இல்லாததுனால பிடிச்சிடாதே, நீயே தெரிக்குதா இல்லையா? அந்த சக்தி எல்லாம் தந்தா செஞ்சிருவோம். இது கூலி. அதை புரிஞ்சு கொண்டா இன்னும் சொன்னா ஒரு அறிவிப்பு சாட்சி சொல்றதுக்கு வந்து சரி தகுதிகள் சரி 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 பெரிய நோம்பு போல இவர் வந்து சரியா சொல்லுங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படியெல்லாம் சர்ச்சை வந்து போச்சு. அதாவது பிறை சாட்சி சொல்பவருடைய தகுதி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல வந்து சாட்சி சொல்பவர்கள் வந்து முஸ்லிம்களா இருக்கணும். அதுல முஸ்லிம்களுடைய சாட்சியங்கள் இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. பிறை கண்டதாக ராமசாமி சொன்னா ஏற்றுக்கொள்ளலுமா? இல்ல. ஏன்டா ஒரு உண்மையை சொல்லலாம் பொய்யன்னு சொல்லலாம் தானே, கலந்து இருக்கு. ஒரு சமூகத்துல இபாதத்தை தீர்மானிக்கிற விஷயம் இது. கவனமா செய்யணும், இந்த விஷயங்களை பொறுப்போட செய்யணும், சும்மா பொதுபோக்கா இருக்கக்கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குகளை வந்து இந்த சாட்சியத்துல வைக்க கூடாது. முஷ்ரிக்குகளுடைய சாட்சிகள் செல்லுபடியாகாது. அதே மாதிரி இந்த சாட்சியங்கள் செல்லுபடியாகாது இன்னும் சிலர் இருக்கிறாங்க. பெண்கள் மீது அவதூறு சொல்லி 4 சாட்சியங்கள் மூலம் அதை நிரூபிக்க முடியாதவர்களுக்கு கசையடி கொடுங்கன்றது தானே அல்லாஹ். அது அடுத்த அந்த வசனத்துல என்ன சொல்றாங்க? வலா துக்பலு ஷஹாதத்தஹும் அபதா, அவங்க சாட்சியங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவதூறு சொல்லி கசையடி வாங்கினவங்க இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா, அவதூறு சொல்லி கசையடி வாங்கின ஒருத்தர் வந்து பிறை சாட்சி சொன்னாலும் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலுமா? இயலாது. அவங்களோட சாட்சியம் ஏற்றுக்கொள்ள, அவன் முஸ்லீம் தான், ஆனாலும் இந்த குற்றம் செய்தவர்களுடைய சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்தது, உலகத்துல ஒரு சாட்சியம் ஏற்றுக்கொள்றதுக்கு மனசாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொண்ட சில விஷயங்களை மார்க்கம்னு சொல்லும்.
இப்ப சிறு பிள்ளைகள் விஷயத்துல வந்து சொத்துக்கள் எல்லாம் நீங்க கையில கொடுக்காதீங்கன்றது. ஏன்? அந்த ருஷுது, அந்த நேர்வழி, இந்த பராமரிக்கிற அந்த ஆற்றல், பக்குவம் இருக்கக்கூடியவங்களை அடிக்கணுமா இல்லையா? அனாதைகளோட சொத்தை அவன கையில கொடுக்க வேணான்றது. பெரியவங்க பராமரிக்க, அவங்க ருஷுதை அடையும் பிறகு அந்த பராமரிக்கிற அந்த பருவம், அந்த பக்குவம் அடையும் போது கையில கொடுங்கன்றது. சின்ன பிள்ளைகளோட கையில இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுக்கப்படாது. சின்ன பிள்ளையோடு பார்த்து பிறையண்டது, அதுக்கு பொறையன்றது பெரியவங்களுக்கே என்ன தெரியல எது பொறையண்டு. ஒரு சின்ன பையன் வந்து பார்த்து சொன்னா ஏத்துக்கொள்ளலாமா? அப்ப சிறுவர்களுடைய சாட்சி என்ன செய்ய மாட்டாங்க. அதாவது சிறுவர்ன்றது வயசல்ல இல்ல, அந்த பக்குவம், இவருக்கு இதை சொன்னா இவரு கம்ப்ளீட்டா சொல்லுவாரு, சரியா புரிஞ்சு சொல்லுவாரு என்ற தகுதி அடையணும். அடுத்தது பிறை பார்க்க கண்ணு விலகணும். பொட்ட கேஸ் வந்து குறைய பார்க்குது, அது குறைய பார்த்துச்சா அந்த உள்ளுக்கு கண்ணு மூடும் போது ஒரு வெள்ள விலகுமே, அதே பார்த்து புறையண்டிச்சான்னு ஒரு விலகுதா? அதனால இயல்பா தீரும். கண்ணு விலகாதான் பிறைய பார்த்தானுண்டா, கண்ணுன்னா ரெண்டு கண்ணும் அவுட் ஆனது இல்ல, பார்வை தெளிவில்லை. சிலவனுக்கு கிட்ட விளங்காது, சிலவனுக்கு தூரம் விளங்காது, சிலவனுக்கு கலர் விளங்காது, சிலவனுக்கு ஒரு விதத்துல பார்வை கோளாறாகும். பார்வை தெளிவா இருக்கணும். இப்ப கண்ணாடி போட்டோம் பிற பார்க்கலாமான்னு கேட்பாங்க. கண்ணாடி போட்டோம் உனக்கு விளங்குனா பாரு, அதுக்காக டெலஸ்கோப் வச்செல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த எங்களுடைய இயல்பான உபகரணங்கள் இருக்குது, ரீடிங்குக்காக நாங்க ஓடுவோம். ஒன்றுமே விளங்காதவருக்கு கண்ணாடி போட்டும் விளங்குமா? விளங்காது. அப்ப இந்த துணையாக வரக்கூடிய ஒரு சாதனமா இருக்கும். ஆனா டெலஸ்கோப்பை பொறுத்த அளவுல அது நேரடியாக வானத்துக்கிட்டே கொண்டு போயிட்டு காட்டும். அப்படி தேடி போறதா இருந்தா எதுக்கு புறைய பாக்குறது? சேட்டலைட் இருந்தா டெய்லி எப்ப புற வருது எப்ப புற போகுதுன்னு சரியா துல்லியமா அறிவிச்சிருவான். இது வந்து கண்ணால பார்க்க வேண்டிய ஒரு இபாதத்ன்றதுனால கண்ணால் பார்க்கக்கூடியதற்கு ஒரு துணை சாதனமாக ஒரு கண்ணாடி போடுறதெல்லாம் குத்தம் கிடையாது. ஆனா பார்வை தெளிவானதாக இருக்கணும். பைத்தியம் புற பாக்குது, கேட்டுக்கொள்வீங்களா? பைத்தியம் எதை சொன்னாலும் சாட்சியமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப சாட்சியத்துக்கு மனசாட்சி ரீதியாக நாங்க சில அளவுகோலை வச்சுக்கிறோம். அவன் புற என்று சொல்லி ஃபுட்பால பார்த்தா ஒரு வாழைப்பழத்தை பார்த்து போராடுவான், இது வாழைப்பழம் புறமாய் விளங்குதுன்னு சொல்லி. யாராவது இப்படி வாழைப்பழம் கொண்டு வச்சு இப்படி பார்த்து கொண்டீங்க, இவன் தூரத்துல இருந்து கண்டு போராட்டான்டா. பைத்தியங்கள் அவனுக்கு விளங்காது. பொருட்களை துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்கள் இவங்க பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்தது விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு பிறை பார்ப்பதற்கு சாத்தியமே இல்லாம இருக்கு. சாத்தியமே இல்லை. ஏன்டா பிறை விளங்குறதா இருந்தா பிறந்து ஒரு மாசத்துல தலை பிறை பிறந்து குறைந்தது 14 மணித்தியாலங்களோட இந்த புறக்கி வயசாகணும். சயின்ஸ் குறைஞ்சது எத்தனை மணித்தியாலம் வயசாகணும்? குறைஞ்சது 14 மணித்தியாலம், 13, 14, 12 மணித்தியாலம், 10 மணித்தியாலத்துக்கு மேலண்டு வைங்களே குறைஞ்ச வயசு. கன்ஃபார்மா 2 மணித்தியாலம் வயசுள்ள பிறை மனுஷன் கண்ணுக்கு விளங்கவே விளங்காது. ஒருத்தன் வந்து சொல்றான், நான் இன்றைய தினம் சூரியன் மேற்கில் உதிப்பதை பார்த்தேன் என்றான். நான் மாத்திரம் பார்க்கவில்லை, என்னுடைய நண்பன் பார்த்தார், என்னுடைய தந்தை பார்த்தார், என்னுடைய அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறோம் என்றார். நான் உடனே அந்த சத்தியத்தை நம்பி தக்குவான குடும்பம் என்று பாருங்க, கியாமத் நாள் அடையாளத்தை நேரடியா முன்கூட்டியே கண்டுட்டாங்க. மேற்குல சூரியன் உதிக்கும் என்றதை பார்த்தார் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொன்னாலும் நாங்க நம்புவோமா? அதான் மேற்குல சூரியன் உதிச்சா உலகம் காலி ஆகிற, உலகம் காலியாக இல்லை, அப்படி இருக்குது. இவன் சத்தியம் பண்றான், உண்மையிலே அவன் மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சு சொல்லல. சத்தியம் குடும்பமே மென்டல் என்ன தலையை பிச்சு கொண்டு போற மென்டல் இல்ல, ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருக்குது குடும்பத்துக்கு. அதே வெளியே விளங்காது. அப்ப ஒரு குடும்பமே சேர்ந்து பிறைய வந்து நாங்க சூரியனை மேற்குல உதிக்கிறத பார்த்தோம்னா நாங்க நம்ப மாட்டோம். அதுக்கு என்ன காரணம்? விஞ்ஞான ரீதியா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அல்லாஹ் மீது சத்தியம் என்றாலே நம்ப மாட்டோம். இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் சொல்றாரு, நான் பிறைய வந்து இரவு 8 மணிக்கு பார்த்தேன் அப்படின்றாரு. அல்லாஹ் மீது ஆணையாக பார்த்தோம், நான் பார்த்தேன், என் குடும்பமும் பார்த்துச்சு. பிறை எப்ப தென்படும் என்று சொன்னா பிறை ஒரு 10 மணித்தாலும் பழசா இருக்கணும், வயசா இருக்கணும். அதே நேரத்துல பிறை சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகுதான் மறைய வேண்டும். அதே மாதிரி அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு போல பிறகுதான் பிறை மறையவும் வேண்டும். சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே புற மறைஞ்சா
சூரியன் வெளிச்சம் இருக்கிறதுனால புறைகளுக்கு வானத்துல விலகுமா? சூரியன் மறைவதற்கு முன்னாடியே பிற மறந்துருச்சு. சூரியன் இருக்கும் போது புறை வந்து வானத்துல இருந்தாலும் அது சின்ன மெல்லிசான ஒரு பிறை என்றதுனால, தலைப்பிறை மெல்லிசு தானே, சூரிய கதிர்கள் வானத்துல இருக்கிறதுனால புற விளங்காது வானத்துல. அப்ப மறைஞ்சதுக்கு முன்னாடி, சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி புற மறைஞ்சிருந்தால் சூரியன் வானத்துல இருந்ததுனால அந்த தலைப்பிற வானத்துல இருந்தாலும் புறைகளுக்கு என்ன செஞ்சிக்காது, சூரியன் வெளிச்சத்தால விளங்கிக்காது. அப்ப சூரியன் மறைஞ்ச பிறகுதான் பிறை மறையவும் வேணும். சூரியன் மறைஞ்ச உடனே மறைஞ்சா, சூரியன் மறைகிறது 6:20க்கு, புறை வந்து 6:20.2 செகண்ட்ல மறையுது வைங்களே. அப்படி எல்லாம் நடக்கும். ஒவ்வொரு டான்ஸ்ல ஒவ்வொரு விதமா நடக்கும். சூரியன் மறைஞ்ச ஒரு 2 செகண்ட்ல புற மறையுது. சூரியன் மறைஞ்சு 2 செகண்ட் வானத்துல பிற இருந்துச்சு, ஆனா எனக்கு விளங்குறதுக்குள்ள அந்த கேப் போயிட்டுருச்சு. அப்ப சூரியன் மறைஞ்ச பிறகு பிறை மறையவும் வேண்டும். சூரியன் மறைந்து குறைந்தபட்சம் 20 நிமிடங்களுக்கு பிறகு பிறை மறைய வேண்டும். அந்த 20 நிமிஷம் போல வானத்தில் அந்த பிறை இருந்தால்தான் சுத்தி வளர்ச்சி அங்கால இங்கால பார்க்கும் போது புற விளங்கும். இல்லாட்டி விளங்காது. ஒவ்வொரு டைமென்ஷன்ல ஒவ்வொரு விதமா இருக்குமே. அவன் புறட வயசு குறைஞ்சது 10 மணித்தியாலத்துக்கு மேல இருந்து அது சூரியன் மறைந்த பிறகு மறைந்து, சூரியன் மறைந்த பிறகு குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்கு கப்புக்குள்ளையாவது அந்த புற மறைஞ்சிருந்தா தான் புற விளங்கும். சூரியன் மறைஞ்சி 1 ஹவருக்கு புற பிறை கண்டர் என்று சொன்னாங்க, கன்ஃபார்மா புற அவ்வளவு நேரம் என்ன செய்யாது, வானத்தில் இருக்காது. அப்புறம் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொன்னாலும் போய் சொல்றாருன்னு அர்த்தம். பொய்யண்டா திட்டமிட்டும் போய் சொல்லுவாங்க, திட்டமிடாமல் அவங்கள நினைச்சு போறேன்னு வேற வேற என்னமோ கண்டு சொல்லுவாங்க. வானத்துல சும்மா ஒரு கோடு, ஒரு ஜெட் வந்து போயிட்டு இருக்கும், அது ஒரு இடத்துல வானத்து மேகத்தை கிழிச்சிக்கும். ஒருத்தன் பார்த்து தலைப்புறையே பாத்திக்க மாட்டான், ஜெட்டு வானத்துல போனது ஒரு லைன் கிளிப்பட்டு போனதை பார்த்து அம்மா போறேன் எல்லாரும் ஆமா புறைய கண்டோம் புறைய கண்டோம். எத்தனை மணிக்கு கண்டீங்க? 9:30 மணிக்கு போல கண்டோம். போன 9ஆம் மணிக்கு எல்லாம் வானத்துல புறையாவது எடுக்க மாட்டாங்க. அப்ப முஸ்லிமா இருந்தாலும் இவ்வளவு தகுதிகளை பார்த்துட்டு தான் பிறையை ஏற்றுக்கொள்வோம். அப்படி இருக்கும் போது விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு புற 2 மணித்தியாலம் தான் வயசு பிறந்து, சான்ஸே இல்லை விளங்க. கண்ணை கொண்டு வந்து எவ்வளவு குண்டாக்கி பார்த்தாலும் விளங்காது. அப்ப ஒருத்தன் புற கண்டதா சொல்றான், அல்லாஹ் மீது ஆணையை கிண்ணியாவில் பிறை பார்த்தோம். அன்னைக்கு புறட வயசு வந்து மகரிப் நேரம் வரும்போது புறட வயசு வெறும் 2 மணித்தியாலம் தான் ஆகுது. அதாவது அன்றைக்கு அசருக்கு தான் புற பிறக்குது, 4 மணிக்கு தான் புற பிறந்திக்குது. சூரியன் மறையும் போது 6 மணி, 2 மணித்தியாலம் தான் ஆகுது. 2.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்கு எல்லாம் கன்ஃபார்மா அந்த தலைப்புற விளங்காது. இவ்வளவு விஷயங்களை வச்சுதான் தலைப்புறையை தீர்மானிக்கணும். சும்மா சொன்னதுக்கெல்லாம் தகவல் எடுத்துக்கொண்டு போறது இல்ல. என்ன ஒரு சமூகத்துல இபாதத்து, அந்த இபாதத்துக்கு ஜவாபு சொல்லணும், பொறுப்புல இருந்து அதை செய்யணும். கண்டவங்களும் பொறுப்பாத்து அறிவிக்க வேண்டாம் என்று சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். ஆனா அந்த பொறுப்பெடுத்தவரை அறிவிக்காம எப்ப பார்த்தாலும் குறைய மறைக்கிறே வேலை, எப்ப குறைய கண்டாலும் மறைக்கிறது வேலை. அப்ப சாட்சியங்களை நாங்க கேட்கும் போது கேள்வி கேட்கணும். நீங்க கண்டீங்கன்னு சொல்றீங்களே, எத்தனை மணிக்கு பாத்தீங்க? ஒருத்தன் சொல்றான் வந்து பிறைய பார்க்கணும் மேற்குல, அதான் கோல் பேஸ் சைடு கோல் புற பார்க்க, கிழக்குல நான் அவனுக்கு தெரியா, அவன் புற பார்க்கறது கிழக்குல தான் ஒதுக்கி மேல நினைச்சு கிழக்குல பார்த்து கொண்டிருக்கிறான்னு வைங்க. கிழக்குல பார்த்து புறைய எங்க புறைய பார்த்தீங்கன்னு, மேற்குலையா கிழக்குல? நான் கிழக்கில் பார்த்தேன். கிழக்கில் இருந்து கொண்டு மேற்கில பார்க்கணும். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பிரச்சனை இல்ல, எந்த மாகாணத்தில் இருந்தாலும் மேற்கில பார்த்திக்கணும். அவர் கிழக்கு திசையில பார்த்துதான் சொல்றாரு. கிழக்கு திசையில புற விளங்குமா? பருப்பி அடிக்காம வைங்கவா போனேன். இங்க நாங்களே டென்ஷன்ல இருக்கிறோம், புற விளங்கிச்சா இல்லையாண்டு. இவர் கிழக்குல இருந்தாராம், கிழக்கு திசையில பார்த்தாராம், பெருசா புற விளங்கிட்டான். புரிய புறையோண்ட கண்ணு 2 வாள் அப்படி அந்த புறை எடுத்து உங்க தலையில வச்சுக்கோங்க. வீட்டுல அல்மாரில சைனா காப்பி அதுல வச்சிட வேண்டாம். சரி, நிறைய பொய் விடுவாங்க, குழப்பவாதிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் கவனத்துல கொண்டு பிறை விஷயத்தை தீர்மானிக்கணுமே தவிர, பிறை கண்டதாக சொன்ன உடனே சாட்சியங்கள் என்ன செய்யலாது. சாட்சியம் உண்மையாயிக்கணும், சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளணும்ன்றது உண்மை, சாட்சியம் உண்மையாயிக்கணுமே என்றதையும் பார்த்துதான் பிறை விஷயத்தை என்ன செய்வோம், தீர்மானிப்போம். நாங்க வந்து இப்ப இந்த புறப்பாக்குற நாள்களை தான் நமக்கு கோல் அடிப்பாங்க, அடிப்பா முடிவில் அப்படிலாம் வெரிஃபை பண்ணி கண்ட ஆக்களை சொல்லி கேள்விகளை கேட்டு அந்த சாட்சியங்கள் நம்பர்கள் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சுதான் என்ன செய்யணும்,
பிறைய அறிவிக்கணும். எனவே இது பொறுப்பு வாய்ந்த ஒரு குழுவா இருந்து செய்வதுதான் தகுதியானது. இப்ப நம்ம ஜமாத்துல நாங்க ஜமியத்துல் உலமாவுடைய ஆரம்பத்துல பேசி தௌஹீத் ஜமாத்துல ஒரு பிறை குழு உருவாக்கி செயல்பட்டு கொண்டு வந்தோம். ஆரம்ப அமைப்புல SLTஜல நாங்க செயல்படும் போது அந்த நேரத்தில் அவங்களோட ஒப்பந்தம் எல்லாம் செஞ்சு, அவங்களுக்கு அந்த ஒப்பந்தம் ஞாபகத்தில் இருக்குதோ இல்லையோ நமக்கு தெரியாது, ஒப்பந்தம் எல்லாம் செஞ்சு கொண்டோம். ஏன்னா ஜமியத்துல் உலமா பிறை அறிவிக்கிறதுல ரொம்ப பொதுபோக்கா அந்த கவனம் போதாது. என்னதான் இருந்தாலும் பெரிய பள்ளிவாசல்ல அந்த கவனம் போதாது. அது உண்மையான நிலை. அவங்க பொறுப்பா செய்யறாங்கன்னு அவங்க நினைக்கலாம். சில விஷயங்கள்ல அவங்க சந்திச்சிருக்கிறாங்க மக்கள் அதிருப்திகளை. அதனால நாங்களும் எங்களோட மக்கள் எதிர்த்துவ மக்கள் பொதுவா அவங்களை அங்கீகரிக்காததுனால நாங்களும் பார்க்கணும் என்று முடிவெடுத்து இந்த விஷயங்களை அவங்களுக்கே சொல்லி பிறை விஷயமெல்லாம் நாங்களும் குழுக்களை வச்சு பார்த்தோம். அந்த அமைப்புகளோட பிளவுகளும் அமைப்புகளோட தடைகளும் இந்த மாதிரி விஷயங்களும் இந்த அந்த நெட்வொர்க் பிரேக் டவுன் ஆகிது. இன்ஷால்லா அதையும் எதிர்காலத்துல சரி செஞ்சு எடுக்கணும் சார். சவுதியில பிற பார்த்து பெருநாள் கொண்டாடுறாங்க தானே, அது மாதிரி சில பேர் இங்கேயும் கொண்டாடுறாங்க, அது சரியா? அதாவது சவுதியில பிறகு பாக்குறாங்க, அந்த நாள்ல நோன்பு அறிவிக்கும் போது ஸ்ரீலங்கால நோன்பு பிடிக்கிறாங்க. சவுதியில பெருநாள் அறிவிக்கிற நாள் பார்த்து ஸ்ரீலங்காலையும் பெருநாளை அறிவிக்கிறாங்க. இது சரியான்னு கேட்கிறாங்க. நான் அது ஆரம்பத்துல தான் விளக்கம் சொன்னேன். ஒரு நாட்டுல பாக்குற பிறகு இன்னொரு நாட்டுல கட்டுப்படுத்தாது. கட்டுப்படுத்துறதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. இந்த குர்ஆன் வசனம் வருது தானே, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டு ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக சொல்லும், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டும் என்று சொல்லிட்டு ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, எனவே உங்களில் அம்மாதத்தை யார் அடைகிறீர்களோ அவர்கள் அம்மாதத்தில் நோன்பு நோக்கட்டும். நோன்பு மாதத்தை யாரும் அடங்கிறீர்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்ல இந்த வார்த்தைகளை சொல்லாம ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது, நேர்வழி காட்டும், மக்களுக்கு நேர்வழியை பிரித்து சொல்லும், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து சொல்லும், நேர்வழியை தெளிவா சொல்லும், எனவே நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். உடனடியாக சொல்லலாம், அல்லாஹ் அடுத்ததா சொல்லலாம். சொல்லாம உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறார்களோ, இதற்கு எக்ஸ்ட்ரா வார்த்தை. ரமலான் மாதத்துல குர்ஆன் அருளப்பட்டுச்சு, அது இப்படி தன்மைகளை கொண்டது, எனவே நோன்பு பிடிங்க என்று சொல்லலாமே. சொல்லாம மாதத்தை அடைபவர்கள் நோன்பு பிடிக்கின்றான். கன்ஃபார்மா அடையாதவர்கள் இருப்பார்கள் என்று அர்த்தம். மாதத்தை அடையாத சில பேர் இருப்பாங்க. அந்த விளக்கம், அந்த வசனத்துக்குரிய விளக்கமா தான் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்கிறதுல சில பகுதிகளில் இருந்து வந்த செய்திகளை ஏற்றுக்கொண்டாங்க, சில பகுதிகளில் இருந்து வந்த செய்திகளை சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளாம விட்டாங்க. நோன்பு பிடிக்கிற செய்தி எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா, ஆராப்வாசிகள் மதீனாவை சுத்தி இருந்த கிராமவாசிகளுடைய செய்தியை ஏற்றுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகன கூட்டத்தால் ரொம்ப தொலைவில் இருந்து அசர் நேரத்துல செய்தி சொன்னவங்களுடைய செய்தியை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த ஹதீஸுக்கு சர்வதேச பிரிவை ஆதரிப்பவர்கள் சரியாக விளக்கம் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட அந்த செய்தி வரும். அந்த சிரியாவுக்கு ஒரு வேலைக்கு அனுப்புவாங்க. அவருடைய அந்த செய்தியை போடும்போது அதுக்கு தலைப்பு போடுவாங்க அப்படின்னு சொன்னா இமாம்கள். பிறையை பார்ப்பது லிக்குல்லி பலதின், ஒவ்வொரு ஊர்களிலும், அதாவது அந்த இமாம்கள் கூட அந்த ஹதீஸுக்கு நேரடியாக புரிந்த அர்த்தம் வந்தான். மொழிக்காக சொல்ற இமாம்கள் இந்த கருத்துக்காக சொல்லல. அந்த ஹதீஸ்ல இருந்து வந்த நேரடி சட்டம் என்ன என்று விளங்குது. ஏண்டா சிரியால சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறைய பாக்குறாங்க, மதீனால சனிக்கிழமை தான் பிறைய பாக்குறாங்க. ஆட்சியாளர் இந்த நாள்ல தான் நீங்க நோன்பு பிடிக்கணும், ஆட்சியாளர் அங்க இருந்து நோன்பு எப்ப அறிவிக்கிறாரோ அப்பதான் நீங்க மதீனாலை நோன்பு பிடிக்கணும் வேண்டாம். அல்லது ஆட்சியாளரை விடுதலை நோன்பு பிடிக்கிற செய்தி வந்துருச்சு, அதனால நீங்க மதீனாலை இருக்கிறவங்க நோன்பு பிடிக்கணும் என்றதுதான் உண்மையா இருந்தா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆட்சி காலத்துல உடனடியாக நோன்பு பிறையை பார்த்த உடனே எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க இல்லையா? சக்திக்கு உட்பட்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பிறையை பார்த்தாச்சு, பிறையை பார்க்கிற நேரத்துல இருந்து சுப வர காட்டிலும் கிட்டத்தட்ட 10 மணித்தியால டைம் இருக்கு. அந்த 10 மணித்தியால வெப்பக்குள்ள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் மெசேஜ் கொடுக்கலாமா இல்லையா? அப்படி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்தார்களா? இல்லாததுனால தானே அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு சனிக்கிழமையும் பெற தென்பட்டுச்சு. ஆனா சிரியால வெள்ளிக்கிழமை பெற காண்றாங்க, மதியம் சனிக்கிழமையும் கண்டாங்க. மெசேஜ் வராததுனால, மெசேஜ் எப்ப வருது? ரமலான் கடைசியில. இந்த மெசேஜ் சொல்றதுக்காக அவர் வந்தாரு, சொல்றதுக்காக வரல. அவர் மதீனாக்கு வராரு, வேலை முடிஞ்சு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மெனக்கெட்டு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க எப்ப பாத்தீங்கன்னா இவங்க மதீனால உள்ளவர் தான் கேள்வியா கேட்கிறாரு, அவர் செய்தி சொல்லவே வரல.
விளங்கிச்சு அவங்களுக்கு. இது ஒண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரி ஹஜ்ஜி பெருநாள் எடுக்கிறேன், நோன்பு பெருநாள் தானே உடனடி செய்தி சொல்லணும். ஹஜ்ஜி பெருநாள் எடுத்தா ஹஜ்ஜி பெருநாள் பெருநாள் துல்ஹஜ் மாசம் 10ஆம் திகதி. பெருநாளை கண்ட நாள்ல இருந்து துல்ஹஜ் மாசம் 10ஆம் திகதி வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாள் 9 நாள் டைம் இருக்குதா இல்லையா பெருநாள் செய்தி சொல்ல. ரசூலுல்லாஹ் மதீனால இருந்தாங்க. ஹஜ்ஜிக்கு மக்கள் எங்க கூடுவாங்க? மக்கால ஹஜ்ஜிக்கு கூட்டுற மக்கள் அவங்க எப்ப ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுறாங்களோ, எப்ப ஹஜ்ஜியுடைய பிறையை பார்க்கிறாங்களோ, அப்ப இத்தனாம் தேதி தான் ஹஜ்ஜி பெருநாள் என்று அவங்க முடிவாக்குவாங்க. ஏன்னா பிறையை பார்த்ததுல இருந்து 10வது நாள் தான் பெருநாள். அப்ப அவங்க பிறையை பார்த்த நேரத்துல இருந்து மதீனாவுக்கு செய்தி அனுப்பியிருக்கணுமா இல்லையா? இந்த பிறையை பார்த்துட்டோம், நீங்க மதீனாவை துல்ஹஜ் மாசம் ஆரம்பிச்சிருச்சு, 10ஆம் தேதி பெருநாள் இத்தனாம் தேதி வச்சுக்கோங்கன்னு மெசேஜ் கொடுத்திருக்கணுமா இல்லையா? கொடுத்திருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஆட்சியாளர் என்ற வகையில மதீனாவில் ஒருவரை வைத்து எப்ப அவங்களுக்கு பெருநாள் என்ற செய்தியை எடுத்து வாங்க ஆள் அனுப்பிக்கணுமா இல்லையா? ஆள் அனுப்பியிருக்கணும். அனுப்பல, தேவையில்லை. அது எதுக்கு தேவை? அவங்களோட பகுதியில பார்த்துட்டு போயிட்டு கொண்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இந்த கம்யூனிகேஷன் டெவலப் ஆனதுனாலதான் இந்த கேள்வி. ஸ்ரீலங்காவே எடுக்கிறேன், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் இருந்துச்சா? உங்களுக்கு கிழக்கு மாகாணத்துல பிறத்தல்பட்டது கூட உங்களுக்கு கொழும்புக்கு கிடைக்காது செய்தி. கிழக்கு மாகாணத்துக்கு போயிட்டு வர்றதாலதான் ஒரு 3-4 நாள் போகுமே. நடப்பாதையிலும் கிடைக்கிற வாகன வசதியிலும் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. கொழும்புல இருந்து தெய்வலைக்கு போறதுக்கு 5 hour எடுத்தீங்க. காடு வழியாக மேடு வழியாக அப்படி உள்ள போது உங்க எதிரிகள் வழிப்பறி கொள்ளைகள் இருந்து மாட்டிக்கொண்டாம ஒரு தெய்வலை போயிட்டு வரதுக்கு இன்றைக்கு 1/2 hour போதும். ஆனா கொழும்புல உள்ள இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாலும் காடு மேடுகள் நிறைந்த ஒரு காலப்பகுதியில யோசிச்சு பாருங்க. அவங்க பிழை செய்தியை வந்து உடனே அறிவிப்பாங்களா? வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கிறேன். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ புற பார்த்தாங்களா, உடனே ஓடி வந்து கொழும்புக்கு செய்தி சொல்லி போனோம். கண்டில பிறை பார்த்ததை கொழும்பில் சொன்னார்கள், கொழும்பில் பிறை பார்த்ததை கிண்ணியாவுக்கு போய் சொன்னாங்க, கொழும்புல பிறை பார்த்ததை மன்னாருக்கு சொன்னாங்க, புத்தகத்துல பிறை பார்த்ததை கொழும்புக்கு வந்து சொன்னாங்க. சான்ஸே இருக்குதா? சான்ஸே இல்ல. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இலங்கை நாட்டுக்குள்ளேயும் அவங்களோட பகுதிகளில் அவங்களோட ஊர்ல தான் அவங்களோட பெருநாள் கொண்டாடுவாங்க. ஒரு நாட்டிலே பல பெருநாள் கொண்டாடப்பட்டு இருக்குமா இல்லையா? சிந்திங்க. இப்ப கேட்பாங்க, அப்படித்தானே இருந்துச்சு, அப்ப நீங்க ஏன் இலங்கையை ஃபுல்லா எடுத்தீங்க? கம்யூனிகேஷன் வளர்ந்ததுனாலதானே நமக்கு கேட்பாங்க. ஆமா, கம்யூனிகேஷன் வளர்ந்ததுனாலதான் எடுத்தோம். அதுக்காக எங்களுக்கு வந்து மொத்த நாட்டிலையும் மொத்த உலகத்திலையும் எங்க பார்த்தாலும் பெருநாளை கொண்டாடலாம், நோம்பு பிடிக்கலாம் என்று நாங்க போனோம் என்று சொன்னா நம்மளோட நோம்புல பிரச்சனை ஒரு நமக்கு வருது. அதானே சிக்கல். அதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் தந்தாங்க. உங்களோட சக்தியை வச்சு நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க மொத்த நாட்டுல எங்க வந்தாலும் எடுக்கணும் என்ற அந்த தேவை உங்களுக்கு இல்ல, அந்த நிர்பந்தம் இல்லை என்றது ரசூலுல்லாஹ் அந்த 2 சாட்சிகள்ல ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுத்ததுல இருந்து விளங்குதா இல்லையா? நீங்க முடிவு செய்யுங்க. நீங்க தீர்மானிக்கிறது பெருநாள், நீங்க தீர்மானிக்கிறது ரொம்ப என்ன ரசூலுல்லாஹ், அதை வச்சு நீங்க முடிவு செய்யுங்க. அந்த முடிவின் அடிப்படையில தான் நாங்க இந்த தீர்மானத்தை எடுக்கிறோம். சவுதி அரசாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா? அவங்களோட பிழை வேற நாடுகளுக்கு செல்லுபடியாகாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஜோக் அதுதான். அவங்களோட பிழை வேற நாடுகளுக்கு செல்லுபடியாகாதுன்னு அவங்க சொல்றாங்க. சரி, சவுதிக்கு முன்பதாக பிழை பார்க்க இப்ப எங்களுக்கு மெப்ப எடுத்துக்கொண்டா ஸ்ரீலங்கா இங்க இருக்கிறோம், சவுதி இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து வேற நாடுகள் வருது. என்னது, இங்க யூகே வரும், இங்க அமெரிக்கா வரும், லத்தீன் அமெரிக்கா வருது தானே. அப்ப சவுதிக்கு முன்னாடி பிறை பார்க்கறதுக்கு உலகத்துல மெப்ல மேற்கு பகுதி உள்ள நாடுகளுக்கு வாய்ப்பு. இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு போறோம் முதல்ல பிறை விலகும் இந்த சைட்ல உள்ளவங்க. அங்கதான் எங்களுக்கு முதல்ல சவுதிக்கு போற வருது. மிடில் ஈஸ்டுக்கெல்லாம் எங்களுக்கு முதல்ல போற வரணும். மிடில் ஈஸ்டுக்கு மேற்கு பகுதியில் உள்ள ஆப்பிரிக்கன் நாடுகள்ல சவுதிக்கு முன்னாடி பிறை விளங்குறதுக்கு வாய்ப்பு. அது ஒரு சயின்ஸ் இருக்குது. அதை இப்ப நான் தெளிவுபடுத்தல, அதுக்கு ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகும். எப்படி வச்சுக்கோங்கடா, வேர்ல்ட் மேப்ல கிழக்குல இருந்து மேற்குக்கு போக போக மேற்குல உள்ளவர்கள் தான் மாதத்தை வந்து மாதத்துக்குள்ள முதல்ல நுழைவாங்க. அதான் சிஸ்டம் வைங்கள. இப்ப ஆப்பிரிக்கால லெபனான்ல பிறை பார்க்கறாங்க ரெண்டு வைங்க, பாலஸ்தீனத்துல பிறை பார்க்கறாங்க ரெண்டு வைங்க வச்சு நாங்க பிறை கண்டுட்டோம் அறிவிக்கிறாங்க. சவுதி ஏற்றுக்கொள்வானா? சவுதி ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? இவனோட வாதப்படி
ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க ஒபிஷியல் அறிவிச்சாங்க, நாங்க எந்த நாட்டு பிறை தகவல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றாங்களே. சரி, அவங்க செய்யுது, அவங்க வச்சுக்கிற நிலையில அவங்க தீர்மானிக்கிறாங்க. சவுதியில குடியரசுக்கு கீழே உள்ள பகுதிகளுக்கு தான் எங்களை பிறை தகவல் செல்ல வேண்டும் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அதிகாரமுறை தீர்மானிச்சுட்டாங்க. சரி, அவங்க பலஸ்தீனத்துல இருந்து வரது, பாலஸ்தீன மக்கள் நாட்டுக்காக போராடுறாங்க, இந்த கஷ்டப்பட்ட நிலையிலையும் குறைய பார்த்துட்டாங்க, குறைய பார்த்தவங்க அறிவிச்சுட்டாங்க, அவனுக்கு தியாகத்துக்காகவே நாங்க பிழை ஏற்றுக்கொள்வாங்களா? உங்க நாட்டுல நீங்க நோம்பு பிடிக்கப்பா, கண்டுட்டீங்களா? நோம்பு பிடிக்க அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ரமலான் வந்துருச்சு, அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியட்டும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, உங்களில் யார் அம்மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் அம்மாதத்தில் நோம்பு நோட்டுக்கொள்ளட்டும். எங்களுக்கு முன்னாடி நீங்க அடைஞ்சிட்டீங்க, நீங்க நோம்பு நோட்டுக் கொள்ளுங்க, நாங்கள் அடையும் போது நோம்பு நோட்டுக் கொள்கிறோம். ஒரே நேரத்துல உலகம் முழுவதும் நோன்பு பிடிக்க சான்ஸே இல்லை, பெருநாள் கொண்டாட சான்ஸே இல்லை. இப்ப சவுதியில பிறை அறிவிக்கும் போது, சவுதியில பிறை அறிவிச்சா மகரிபுக்கு தான் அறிவிப்பான். அமெரிக்கால சுபோகம் சான்ஸ் இல்லையா? அவங்க சுபோ தாண்டி இருப்பாங்க. இவங்களோட சவுதியில 6 மணி என்றது அமெரிக்கால சுபோ தாண்டி இருக்கும், பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்ரீலங்கால காண்ற பிறைக்கு அமெரிக்காவுக்கு போவோம் ஏண்டா அவங்களோட 12 மணி நேரம் வித்தியாசம் வரும். டைம் ஜோன்ல எல்லாரும் வேற வேற டைம் ஜோன்ல இருக்கிறோம், வேற வேற டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால சான்ஸ் இல்லை. சரி, இப்ப இது சந்திரனை வச்சு நாங்க எடுக்கிற முடிவு, சூரியனை வச்சு முடிவு எடுக்கிறோம். தொழுக நேரத்தை சூரியனை வச்சு முடிவு எடுக்கிறோம். சூரியன் உச்சிக்கு வந்தாலும், உச்சிக்கு வந்து கொஞ்சம் சாஞ்ச உடனே லுகர், அந்த எணல் குறைவா வந்தா அந்த வருமே, கிழக்குல எணல் மேற்குல நிழல் என்றெல்லாம் வரும். அந்த சுபோ அசர் லுகர் மகரிப் இஷா நேரம் பாக்குறது. இப்ப சவுதியில சுபோடைய நேரத்துல நாங்க ஸ்ரீலங்கால சுபோ தொழுவோம், சவுதியுடைய லுகர் நேரத்துல ஸ்ரீலங்கால லுகர் தொழுவோம். ஏன் சந்திரன் மட்டும் சவுதிக்கு சொந்தம், சூரியன் சவுதிக்கு சொந்தம் இல்லையா? இப்ப அங்க வந்து கிரகண தொழுகை சொல்றாங்க, சவுதியில கிரகண தொழுகை அப்படி லைவா டிவில காட்டுறாங்க. நாங்க ஸ்ரீலங்கா எல்லாம் வாங்கடா வாங்கடா டிவி சேட்டலைட்டை பார்த்து கொண்டே தொழுவோம். தொழுமா அவனுக்கு சந்திர கிரகணம் என்று அவன் கிரகணம் பிடிச்சு தொழுவான். உங்களுக்கு எதுக்கு தொழுகை? நீங்க கிரகணத்தை பார்க்கணுமே, நீங்க தானே பார்த்துட்டோம் டிவில பார்த்தா சரி வருமா? நீங்க வானத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண விலகும் வரைக்கும் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டு தொழுவாங்க வருது. அது இல்லாம போகுது, நேரடியான இந்த வெற்று கண்களால் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாம போகுது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சவுதி நம்மள கட்டுப்படுத்த முடியாது, அவங்க கட்டுப்படுத்தவும் இல்லை. இவங்களா தலையில தூக்கி போட்டு விடுறாங்க, சவுதி 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 சவுதியை தலையில தூக்கி போட்டு கொண்டா நமக்கு ஒண்ணும் பண்ணலாது. வெளிய வேலைக்கு போயிட்டு வரவங்க நோம்பு திறக்க லேட் ஆகினா என்ன மாதிரி? நோம்பு திறக்கிறது ஈச்சப்பழமோட சாக்குல போட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? நோம்பு திறக்கிறதுல அப்படி ராகத்தை வந்து உட்கார்ந்து கஞ்சி கோப்பையை பார்த்தா தான் நோம்பு திறக்கிற ஃபீலிங் வருமெண்டா, சம்சாவை காணாட்டி நோம்பு திறக்கிற ஃபீலிங் வராதுண்டா நம்ம என்ன பண்ண? ஒருத்தர் வெளியில வேலைக்கு போறாரு, அவர் லேட்டா வீட்டுக்கு வருவாருன்னா ஆமா வீட்டுக்கு வருவாரு, அவரோட கை காலெல்லாம் கெட்டி போட்டா வெளியே அனுப்புறது, கையை கட்டி வாயை கட்டி இப்படி ரோபோமாய் போயிட்டு ரோபோமாய் வந்துடணும். வீட்டுக்கு வந்த பிறகுதான் மெஷின் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணி அவரை நார்மல் மனுஷன் ஆக்குறியா? ஒரு ஈச்சப்பழம் துண்டு ஒரு சொப்பின்ல கட்டி கையில கொடுத்து அனுப்பிடுங்க. தங்கமே நீ வெளியே போகிறாய், வேலைக்கு செல்கிறாய், வரும்போது சரியா எல்லாமே போய் ஊர் வழியே வாங்க சொல்லும். இந்த செவுட்டு மெஷினை சரியா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோ. காதுல பாம்பு வழி கேட்டோடனே ஈச்சப்பழத்தை கவு பிஸ்மில்லாண்டு கவ்விரு. மெட்ரா இதெல்லாம் மெட்ரே இல்ல, சாதாரணமா செய்யலாம். நான் அந்த ஃபார்மாலிட்டி எதிர்பார்க்க கூடாது. சர்வத்து கோப்பை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாக்க அந்த நோம்பு இஃப்தார், அது இஃப்தார் என்றதை ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க தானே. இஃப்தார் சபையை பார்த்தோன்னே அப்படி விதவிதமா கலர் கலர்ல சர்வத்து, அங்களால ஜூஸ் இருக்கணும், இங்களால படுடா இருக்கணும், அங்களால இறைச்சி கஞ்சி அப்படி இறைச்சி மெதங்கணும், கொழுப்பு துண்டு இப்படி நினைச்சாதான் அந்த நோம்பு திறக்கிறோம் என்ற ஃபீலிங். ஒவ்வொரு மனுஷர் கஷ்டப்பட்டு வாழ்றாங்க, அல்லாண்டு திறக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சா ஈச்சப்பழம் இருந்தா ஈச்சப்பழம், இல்லாட்டி தண்ணி. ஈச்சப்பழத்தை எடுத்துப்பான், எறும்பு சாக்குக்குள்ள போகும் அவர் நினைச்சா தண்ணி ஒரு போட்டில் அனுப்பி வைங்க, இதை வச்சுக்கோ கையில, தண்ணில பிஸ்மில்லாண்டு தண்ணியை குடிச்சா நோம்பு திறந்துடலாம். அவங்க திறப்பாங்க பசங்க, உங்களுக்கு தான் நிறைய ஷோ காட்டுவாங்க. வெளியே வந்து நோம்பு திறக்க போனா என்ன உஜாரில் அவங்க நோம்பு திறப்பாங்கன்றது நீங்க ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா விளங்கும். இவங்க இன்னைக்கு நம்மளோட இல்லாட்டி நோம்பு திறப்பது கஷ்டப்படுவாங்க. நம்மளோட கணவர் வந்து நீங்க வந்து வீட்டுல வந்து நீங்க உங்களை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நோம்பு திறக்கிறாங்க பசங்க. பெண்களுக்கு வந்து நோன்பு கலா செய்யப்பட வேண்டிய கடமைகளுக்கு தானே, அந்த நோம்பும் கலா செய்யப்படாட்டி வேற என்ன வழி?
கலா செய்யத்தான் வேணும். கலா செய்வது இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அது கடன் ஆகும். அவங்களோட நோன்பு கடன் ஆகிடும். இப்ப ஒரு ரசூலா சொல்றாங்க, மண் மாத்த, யார் ஒருத்தர் மரணிக்கிறார்களோ, ஒருத்தருக்கு நோன்பு கடமையான நிலை யார் மரணிக்கிறார்களோ, சாம அன்பு வலியுகு, அவருக்கு பதிலாக அவருடைய பொறுப்பாளர் நோன்பு நோக்க வேண்டும் என்றாங்க. இப்ப எனக்கு நோன்பு கடமை, சில நோன்புகள் மிஸ் ஆகிக்குது, ஒரு 10 நோன்பு நான் பிடிக்க வேண்டிய நிலை மிஸ் ஆகி இருக்குது. நானே தான் உயிரோடு இருக்கும் போது அதை நான் கடமையை நிறைவேற்றணும், கலா செய்யணும். நான் உயிரோடு இருக்கும் போது அதை வேற யாருக்கும் என்ன செய்யலாது, கலா செய்ய இயலாம். நானே தான் பிடிக்கணும். நான் பிடிக்க முடியாத சூழ்நிலை, அந்த கலா நோன்பு எனக்கு தீராத நோய் வந்துருச்சு, எனக்கு வந்து தள்ளாத வயது வந்துருச்சு, இப்ப எனக்கு முடியல, அதுக்காக வந்து எனக்கு நான் கடமையாக இருந்த நோம்பு இல்லாம போகும் என்று ஆகாது. இனி எனக்கு நோம்பு கடமை இல்லைன்னு ஆகுமே தவிர, ஏற்கனவே எனக்கு சக்தி இருக்கும் போது கடமையான நோம்பு தான் நான் மிஸ் பண்ணிக்கிறேன். அது எனக்கு கடமை அல்லாது கடன் பட்டிக்கிறேன். நான் அந்த கடமை அடைக்கிறதுக்கு என்ன வழியா, நான் உசுரோடு இருக்கும் போது என்ன சரி செஞ்சு பிடிச்சாகணும். முடியலையா, ஏண்ட வாரிசுகள், என்னுடைய வலிகள், வலி என்ற நேசர்கள் என்று அர்த்தம். வலியும் வலி அவுளியாக்கள். ஏண்ட அவுளியாக்கள் யாரு? என் உம்மா, என் அவுளியா. அவுளியான நேசம், எனக்கு பொறுப்பானவங்க, என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம், இவங்களுக்கு கடமையாகிடும். குறிப்பா வாரிசுகளுக்கு கடமையாகிடும். வாரிசுகள் சொத்துல பங்கு எடுத்துக்கொண்டு போற மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த கடனையும் சுமந்துக்கொண்டு சொல்லுது. வாரிசுகளுக்கு பெற்றோர்கள் மரணித்தவர்களுடைய கடன் வாரிசுகள் மீது சுமத்தப்பட்டுரும். உமா அப்பா கடன்ல போயிட்டாங்க, அடிக்கடி கேட்டுக்கோங்க, உயிரோட வாழும் போது உண்மையே கடன் இழுத்து வச்சிடாதே, நீ மௌத்தா போனோன்னு எந்த தலையில அது வந்து விழுந்துரும். அதனால கடன்களை வந்து கடன் இல்லாம வாழ்றதுக்கு நான் என்ன அளவுக்கு உதவி செய்யணுமோ எங்கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லுதுங்க. அவங்க கடன் பட்டு போனா அந்த கடன் நம்ம மீது சுமத்தப்பட்டுரும். அந்த மாதிரி ஒரு கடன் தான் ஆன்மீக ரீதியான கடன். அவங்க விட்டு செல்ற நோன்பு என்னுடைய பெற்றோர் சார்பாக நான் பிடிக்கணும், பிள்ளைகள் பிடிக்கணும். அவங்க விட்டு செல்ற ஹஜ்ஜி கடமையாக இருந்து, உடல் ஆரோக்கியம் இருந்து, வசதி இருந்து அவங்க செய்யல, கடமையான நிலையில் மரணித்து விட்டார்கள். எனவே அந்த ஹஜ்ஜி என் மீது சுமத்தப்படும். நான் முதல்ல எனக்காக ஹஜ்ஜி செய்யக்கூடாது, அவங்களுக்காக தான் ஹஜ்ஜி செஞ்சிடணும். உமா கடன் அடைக்கிறேன், அவங்களுக்கு கடன் அடைக்கிறதே கபர்ல, அதை நான் செஞ்சு விட்டுறணும். அப்ப ரசூலா சொல்றாங்க, ரசூலா கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெற்றோர்கள் ஹஜ்ஜி கடமையான நிலையில் மரணித்து விட்டார்கள், நான் என்ன செய்யட்டும், அவங்க சார்பா ஹஜ்ஜி செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூலா, ஆமா, உன்னுடைய பெற்றோர்கள் கடன் பட்டு சென்றால் அந்த கடனை நீ அடைப்பீரா இல்லையா என்று கேட்கிறாங்க. அடைப்பது உன் மீது கடமையா இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வின் தூதரே, என் மீது கடமை. அதே போன்றுதான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கடன் பட்டு சென்று விட்டார்கள். கடன்களை அதிகம் அடைப்பதற்கு தகுதியான கடன் அல்லாஹ்வுக்கு படக்கூடிய கடன் தான் என்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு பட்ட கடன்ல ஹஜ்ஜி கடமையான நிலை வருது, நோம்பும் வருது. அப்ப நான் நோம்பு எனக்கு பிடிக்க முடியாத நிலையில நான் விட்டு போனா என் வாரிசுகள் பிடிக்கணும். நானே பிடிக்கல ஏன நோம்ப, என் வாரிசு பிடிக்கும் என்று சுவர் பண்ணிடுமா? வாரிசு நோம்பு பிடிக்கிற லெவல்ல தான் நாங்க வளர்த்திருக்கிறோமா என்றதை பார்த்துக்கணும். எனவே அவங்க கடன் அடைப்பாங்களா, நம்ம மேல வேற வேற பழிய சுமத்துவாங்களா, தருதலையா வளர்த்து விட்டுட்டாங்க, அதுக்கு வேற கேள்வி வருமான்னு யோசிச்சு பார்த்து நம்முடைய நோன்புகளை நாங்களே என்ன செய்யணும், அடைச்சிட்டே போப்பாங்க. இந்த பொம்பளைகள் வந்து அவங்க இந்த நோன்பு காலத்துல அதிகபட்ச அதிகம் என்று வந்த ஒரு 7 நோன்பு இல்லாம போகும். இதை பிடிக்கிறதுக்கு பெரிய பாடு. ஒரு மாசத்துக்கு ஒரு நோம்பு பிடிச்சு விட்டாலே 7 மாசத்துல அந்த நோம்பு போயிட்டு, சின்ன விஷயம். சரி, ஒருவேளை கடபலையில பிஸியில முடியாம போனா நோட் பண்ணி வச்சிருங்க, இத்தனை நோம்பு கடன் இருக்குது, கடன்களை எழுதி வச்சிருங்க, நோம்புகள் அந்த விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சிருங்க. ஜகாத் நான் கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருக்கிறேன், இவ்வளவு ரூபாய் கடன் ஜகாத் நான் கொடுக்க வேண்டிய நிலை இது, கொடுக்க முடியாது, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்க மௌத்தா போனா ஒருத்தர் பார்த்தோன்னே இவ்வளவு கடன் பட்டு போயிட்டு இது பெருசு, உசுரோடு இருக்கிற காலத்துல நமக்கு தொல்லலாம், மௌத்தா போயிட்டு தொல்லையெல்லாம் என்று ஏசி கொண்டிருக்காம அது ஆசையோட நிறைவேற்ற வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃபை சரியா ஷெட்யூல் பண்ணி வாழ்ந்துக்கோங்க. பெண்களுக்கு வந்து நோன்பு கலா செய்யப்பட வேண்டிய கடமைகளுக்கு தானே, அந்த நோம்பும் கலா செய்யப்படாட்டி வேற என்ன வழி? கலா செய்யத்தான் வேணும். கலா செய்வது இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அது கடன் ஆகும், அவனோட நோன்பு கடன் ஆகிடும். இப்ப ஒரு ரசூலா சொல்றாங்க, மண் மாத்த,
யார் ஒருத்தர் மரணிக்கிறார்களோ, ஒருத்தருக்கு நோம்பு கடமையான நிலை யார் மரணிக்கிறார்களோ, சாம அன்பு வலியுகு, அவருக்கு பதிலாக அவருடைய பொறுப்பாளர் நோன்பு நோக்க வேண்டும் என்றாங்க. இப்ப எனக்கு நோன்பு கடமை, சில நோன்புகள் மிஸ் ஆகிக்குது, ஒரு 10 நோன்பு நான் பிடிக்க வேண்டிய நிலை மிஸ் ஆகி இருக்குது. நானே தான் உயிரோடு இருக்கும் போது அதை நான் கடமையை நிறைவேற்றணும், கலா செய்யணும். நான் உயிரோடு இருக்கும் போது அதை வேற யாருக்கும் என்ன செய்யலாது, கலா செய்ய இயலாது, நானே தான் பிடிக்கணும். நான் பிடிக்க முடியாத சூழ்நிலை, அந்த கலா நோன்பு எனக்கு தீராத நோய் வந்துருச்சு, எனக்கு தள்ளாத வயது வந்துருச்சு, இப்ப எனக்கு முடியல, அதுக்காக எனக்கு நான் கடமையாக இருந்த நோம்பு இல்லாம போக வேண்டும் ஆகாது. இனி எனக்கு நோம்பு கடமை இல்லைன்னு ஆகுமே தவிர, ஏற்கனவே எனக்கு சக்தி இருக்கும் போது கடமையான நோம்பு தானே நான் மிஸ் பண்ணிக்கிறேன், அது எனக்கு கடமையா பண்ணி அல்லாக்கு கடன் பட்டிக்கிறேன். நான் அந்த கடமை அடைக்கிறதுக்கு என்ன வழியா, நான் உசுரோடு இருக்கும் போது என்ன சரி செஞ்சு பிடிச்சாகணும். முடியலையா, ஏண்ட வாரிசுகள், என்னுடைய வலிகள், வலி என்ற நேசர்கள் என்ற அர்த்தம், வலியும் வலி அவுளியாக்கள். ஏண்ட அவுளியாக்கள் யாரு, என் உம்மா, என் அவுளியா, அவுளியான நேசம், எனக்கு பொறுப்பானவங்க, என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம், இவங்களுக்கு கடமையாகிடும். குறிப்பா வாரிசுகளுக்கு கடமையாகிடும். வாரிசுகள் சொத்துல பங்கு எடுத்துக்கொண்டு போற மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த கடனையும் சுமந்துக்கொண்டு சொல்லுது. வாரிசுகளுக்கு பெற்றோர்கள் மரணித்தவர்களுடைய கடன் வாரிசுகள் மீது சுமத்தப்பட்டுரும். உமா அப்பா கடன்ல போயிட்டாங்க, அடிக்கடி கேட்டுக்கோங்க, உயிரோட வாழும் போது உமாவே கடன் இழுத்து வச்சிடாதே, நீ மௌத்தா போனோன்னு எண்ட தலையெல்லாம் அது விழுந்துரும். அதனால கடன்களை கடன் இல்லாம வாழ்றதுக்கு நான் என்ன அளவுக்கு உதவி செய்யணுமோ எங்கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லுதுங்க. அவங்க கடன் பட்டு போனா அந்த கடன் நம்ம மீது சுமத்தப்பட்டுரும். அந்த மாதிரி ஒரு கடன் தான் ஆன்மீக ரீதியான கடன். அவங்க விட்டு செல்ற நோன்பு என்னுடைய பெற்றோர் சார்பாக நான் பிடிக்கணும், பிள்ளைகள் பிடிக்கணும். அவங்க விட்டு செல்ற ஹஜ்ஜி கடமையாக இருந்து, உடல் ஆரோக்கியம் இருந்து, வசதி இருந்து அவங்க செய்யல, கடமையான நிலையில் மரணித்து விட்டார்கள். எனவே அந்த ஹஜ்ஜி என் மீது சுமத்தப்படும். நான் முதல்ல எனக்காக ஹஜ்ஜி செய்யக்கூடாது, அவங்களுக்காக தான் ஹஜ்ஜி செஞ்சிடும். உம்மா கடன் அடைக்க, அவங்களுக்கு கடன் அணைக்குதே கபர்ல, அதை நான் செஞ்சு விட்டுறணும். அப்ப ரசூலா சொல்றாங்க, ரசூலா கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெற்றோர்கள் ஹஜ்ஜி கடமையான நிலையில் மரணித்து விட்டார்கள், நான் என்ன செய்யட்டும், அவங்க சார்பா ஹஜ்ஜி செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூலா, ஆமா, உன்னுடைய பெற்றோர்கள் கடன் பட்டு சென்றால் அந்த கடனை நீ அடைப்பீரா இல்லையா என்று கேட்கிறாங்க. அடைப்பது உன் மீது கடமையா இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வின் தூதரே, என் மீது கடமை. அதே போன்றுதான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கடன் பட்டு சென்று விட்டார்கள். கடன்களை அதிகம் அடைப்பதற்கு தகுதியான கடன் அல்லாஹ்வுக்கு படக்கூடிய கடன் தான் என்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு பட்ட கடன்ல ஹஜ்ஜி கடமையான நிலை வருது, நோம்பும் வருது. அப்ப நான் நோம்பு எனக்கு பிடிக்க முடியாத நிலையில நான் விட்டு போனா என் வாரிசுகள் பிடிக்கணும். நானே பிடிக்கல ஏன நோம்ப, என் வாரிசு பிடிக்கும் என்று சுவர் பண்ணிடுமா? வாரிசு நோம்பு பிடிக்கிற லெவல்ல தான் நாங்க வளர்த்திருக்கிறோமா என்றதை பார்த்துக்கணும். எனவே அவங்க கடன் அடைப்பாங்களா, நம்ம மேல வேற வேற பணியை சுமத்துவாங்களா, தருதலையா வளர்த்து விட்டுட்டாங்க, அதுக்கு வேற கேள்வி வருமான்னு யோசிச்சு பார்த்து நம்முடைய நோன்புகளை நாங்களே என்ன செய்யணும், அடைச்சிட்டே போப்பாங்க. இந்த பொம்பளைகள் அவங்க இந்த நோன்பு காலத்துல அதிகபட்ச அதிகம் என்று வந்தா ஒரு 7 நோன்பு இல்லாம போகும். இதை பிடிக்கிறதுக்கு பெரிய பாடு. ஒரு மாசத்துக்கு ஒரு நோம்பு பிடிச்சு விட்டாலே 7 மாசத்துல அந்த நோம்பு போயிட்டு சின்ன விஷயம். சரி, ஒருவேளை கலபலையில பிஸியில முடியாம போனா நோட் பண்ணி வச்சிருங்க, இத்தனை நோம்பு கடன் இருக்குது, கடன்களை எழுதி வச்சிருங்க, நோம்புகள் அந்த விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சிருங்க. ஜகாத் நான் கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருக்கிறேன், இவ்வளவு ரூபாய் கடன் ஜகாத் நான் கொடுக்க வேண்டிய நிலை இது, கொடுக்க முடியாது, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்க மௌத்தா போனா ஒருத்தர் பார்த்தோன்னே இவ்வளவு கடன் பட்டு போயிட்டு இது பெருசு, உசுரோடு இருக்கிற காலத்துல நமக்கு தொல்லலாம், மௌத்தா போயிட்டு தொல்லையெல்லாம் என்று ஏசி கொண்டிருக்காம அதை ஆசையோட நிறைவேற்ற வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட லைஃபை சரியா ஷெட்யூல் பண்ணி வாழ்ந்துக்கோங்க. லைலத்துல் கதிர் கடைசி நோன்பு 10ல தானே வருது, அது எப்படி நாங்க அடையாளம் காண்றது? சரி, லைலத்துல் கதிர் நோன்புல கடைசி 10ல வருது என்று சொல்றாங்க. அப்ப எப்படி அடையாளம் காண்றேன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள்ல பார்க்கும்போது லைலத்துல் கதிர் சம்பந்தமா பல செய்திகள் வருது. லைலத்துல் கதிர் ரமலான் மாதத்துல கடைசி 10ல ஒற்றைப்படையான நாட்கள், 10ன்றது இல்ல, ஒற்றைப்படையான நாட்கள். ஒற்றைப்படைனா 21 இரவு, 23 இரவு, 25 இரவு, 27 இரவு, 29 இரவு, இந்த 5ல ஒரு நாள்.
இதை நாங்க 10 நாளையும் நாங்க லைலத்துல் கத்ர நியத்தோட நாங்க சரியா இபாதத் செஞ்சிட்டோம்டா கன்ஃபார்மா எங்களுக்கு ஒற்றைப்படையான நாட்கள்ல நாங்க அதை அடைஞ்சிருவோம் என்றது பொதுவான ஒரு விஷயம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாங்க. லைலத்துல் கத்ராக ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்துல 21வது இரவுல தான் லைலத்துல் கத்ரு அப்படி இருப்பாங்க. அதுல ரசூலுல்லாஹ் என்ன அடையாளம் சொன்னாங்க? நான் சேற்றில் சுஜூத் செய்வதாக நான் கண்டேன் அப்படின்றாங்க. சேத்துல அதாவது மழை பெய்ஞ்சிருக்குது, மழை பொழிந்து சேறு சருகல் நிலையில அந்த சருகலுக்கு மேலாக இருந்து ரசூலுல்லாஹ் சுஜூத் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடையாளத்தை நான் லைலத்துல் கத்ர்ல கண்டேன் என்றாங்க. இது 21 இரவுக்கு சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 21வது இரவுல நடக்குது. அப்ப அந்த சொன்ன அடையாளத்தை வச்சு பார்த்தா லைலத்துல் கத்ருடைய இரவுல மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குது என்றது ஒரு அடையாளம். அப்ப சேருன்னா அந்த காலத்துல டைல்ஸ் பிடிச்ச பள்ளியிலேயே தண்ணி அப்படியே கலாவி கொண்டு போகும்போது அந்த பள்ளியில இருந்த மணல் எல்லாம் சேராகி இருக்குது என்றது அதுக்கு அர்த்தம். அப்ப மழை பொழிகிறது லைலத்துல் கத்ருக்கு ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறத பாக்குறோம். வேறு சில அடையாளங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் இல்லை. இந்த செய்தியில இது வருது. இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் அடையாளத்தை சொல்லாம 23வது இரவு லைலத்துல் கத்ர் இரவுதான் என்று உறுதிப்படுத்தியே சொன்ன மாதிரி சில செய்திகள் வரும். இன்னும் ஒரு சில செய்தியில 27 ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவாகவே சொன்னதாக சில செய்திகள் வருது. ஆனா அதுலயும் அடையாளம் வரல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொன்றா சொல்லியிருக்கிறதா வருது. 21 வருது, 23 வருது, 25 வருது. ஒரே ஒரு அடையாளம் மட்டும் மழை பொழிகிறது வருது என்றது இருக்குது. இதை வச்சு லைலத்துல் கத்ர் இரவுல மழை பெய்தா அந்த மழை பெய்ஞ்ச நாள் தான் லைலத்துல் கத்ர் எங்களுக்கு முடிவாக்க இயலாது. ஏண்டா அது லைலத்துல் கத்ருடைய அடையாளமான மலையாகவும் இருக்கலாம், சாதாரண ஒரு தூறல் மலையாகவும் இருக்கலாம். அது இறை தூதர் இருந்துதான் கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மலை லைலத்துல் கத்ருக்குரிய மலை என்று சொல்லணும். அப்ப அவ்வளவு அடையாளமாக ஒன்று தென்பட்டாலும் அந்த அடையாளத்தை வச்சு எங்களுக்கு முடிவு செய்ய முடியாம இருக்குது. ஏண்டா ரசூலுல்லாஹ் அந்த அடையாளத்தை வச்சு நீங்க அடையுங்கன்னு சொல்லல. மழை பெய்தால் ஒற்றைப்படையான நாட்கள்ல அதான் லைலத்துல் கத்ர் இரவுண்டா அதை பிடிச்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ராக சொன்ன நாள்ல ஒரு அடையாளமாக மழை பொழிஞ்சிக்குதுன்றது மழை பொழிந்துள்ளது விலகுது. ஆனா இது அதுக்குரிய மழைதான் என்பதை எனக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அல்லாஹ்வின் தூதர் இல்ல. அல்லாஹ்வின் தூதர் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க? அடையாளமாக சிலதுகளை சொன்னாலும் எங்களுக்கு அடிப்படையாக சொன்ன செய்தி ரமலான்ல கடைசி 10ல ஒற்றைப்படைனா 5 நாள் வரப்போகுது. 5 நாளை டார்கெட் பண்ணி நாங்க இபாதத் செஞ்சோம்னா கன்ஃபார்மா ஒரு நாள் நாங்க அடையாளம் தான் போறோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள கிட்டத்தட்ட 80 சொச்சம் வருஷங்கள் வருது. அப்ப அந்த 80 சொச்சம் வருஷங்களை நாங்க அடைகிறதுக்காக வேண்டி 5 நாட்கள் கஷ்டப்பட்டு அதை அடைகிறதுக்கு முயற்சி செய்யறது கஷ்டம் இல்லை, முயற்சி செய்யலாம். அப்ப இதுதான் தெளிவான அடையாளமாக சொல்லாததுனாலையும் பொதுவான அடையாளங்கள் மட்டும் வந்திருக்கிறதுனாலையும் அந்த அடையாளம் மட்டும் நிகழ்ந்தாலும் அது அதுக்குரிய அடையாளம் தான் என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வின் தூதர் இல்லாததுனாலையும் எங்களுக்கு லைலத்துல் கத்ர் அடைவதற்கு ரசூலுல்லாஹ் வேறு விதமாக ஒரு வழிகாட்டல் சொல்லியிருக்கிறதுனாலையும் அடையாளங்கள் பின்னாடி அடையாமல் நாங்கள் உள்ளதன் கட்டளை எதையோ அதுக்கு பின்னாடி போனோம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சு போகலாம். அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா, பிறை பார்க்கும்போது சில நேரம் உண்மையான மாதல் சரியான பிறை ஒன்றென்றதை எனக்கு விளங்காம மேகமூட்டம் வந்தீங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம்? இப்ப இருக்கிற மாசத்தை நீடிக்க வைப்போம். சாபான இருக்கிறோம், பிறையை பார்க்கிறோம், பிறை விளங்கல, சாபான 30 பூர்த்தி செய்வோம். அது சில நேரம் உண்மையாகவே ரமலானுடைய 1வது பிறையை அறிக்கலாம். இப்ப முன்ன பின்னாகவே ஒற்றைப்படை என்ற நாள் சரியா நாங்க ஒற்றைப்படைன்னு நினைக்கிறது லைலத்துல் கத்ருடைய நாளா வராது. அப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அப்படி ஒரு விஷயம் இல்ல. இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பயணத்துல போறாங்க. போகும்போது ஒரு பிறையை பாக்குறாங்க. அப்பதான் ரமலான் மாசத்துல பிறையை பாக்குறாங்க. ஷாபான்ல பயணத்துல போறாங்க, ரமலான் மாசத்துல பிறையை பாக்குறாங்க. பார்த்தா அந்த பிறை தென்படுது. ஆனா பார்க்கும் போதே விளங்குது 2வது அல்லது 3வது நாள் போறான்னு விளங்குது. பிறையோட சைஸ்ல விளங்கும் தானே. கலர் பிறையை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்னூர் இப்படி ஒரு கூடு தான் இப்படி நிற்கும், சின்னூர் லைன் கோடு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தலைப்புறையை தேடுறது. அப்ப சில நேரம் வால் மேகங்கள் கூட சின்ன லைட்டான மேகங்கள் இருக்கு, அது கூட தலைப்புற மாதிரி விளங்கும்.
அப்ப 2வது நாள் பிறை 3வது நாள் பிறை அப்படி அளவு பெருசாகும். ஏன்னா ஒரு மாசத்துல பிறை, அந்த பிறை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 14-13 மணித்தியாலங்களாவது பிறைக்கு வயசாகணும். அப்படி இருந்தா தான் பிற விலங்கு. இப்ப 12 மணித்தியால பிறையும் தலைப்பிறை தான், ஆனா எங்கட பார்வைக்கு விளங்காது. தலைப்பிறை தான், ஆனா எங்கட பார்வைக்கு விளங்காது. அதனால பிறை என்னோட பார்வைக்கு விளங்காம போறதுக்கு, முதல் பிறையாக இருந்தாலுமே விளங்காம போறதுக்கு, இயற்கையாகவே விளங்காம போறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்ல பிறை வானத்துல இருந்துச்சு, நாங்க பாக்குறதுல எங்களுக்கு மிஸ் ஆகிருச்சு, மேகமூட்டமோ என்னமோ வந்து மிஸ் ஆகிருச்சு, எனவே பிறை 2வது பிறை தான் எங்களுக்கு தலைப்பிறையா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2க்கும் வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அந்த செய்தியில பிறையை பாக்குறாங்க. சர்ச்சை தேவை அவருக்கும் தேவருக்கும், இது 2வது பிறையா 3வது பிறையா, கன்ஃபார்மா முதல் பிறை இல்லைன்றது தெரியும். அப்ப இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 2 பேர் பயணத்துல போறாங்க, அவங்களுக்கு தான் சர்ச்சை ஏற்படுது. இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு கிட்ட ஃபத்வா கேட்டு வராங்க, இது என்ன. அப்ப இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இது வந்து 2வது 3வது நீங்க சர்ச்சை செய்ய வேணாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, நீங்க எப்ப பிறையை பார்க்கிறீங்களோ அது வரைக்கும் அல்லாஹ் இருக்கும் மாதத்தை நீடிக்க வைத்து விட்டான். இருக்கிற மாசத்தை அல்லாஹ் நீடிக்க வச்சுட்டான். 29 தான் மாசம். ஆனா பிறை நாங்க பாக்குறதுல மிஸ்டேக் பண்ணதுனால உண்மையிலே பிறை வந்துருச்சு வானத்துல, நாங்க தான் பாக்குறதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்றாங்க, எங்களோட பார்வையில அது வராததுனால அது ஷஅபான் தான் அல்லாஹ் ஆக்குறான். மாதத்தை நீடிக்க வைக்கிறான்னு என்ன அர்த்தம்? உண்மையானவே பிறை வந்துருச்சு, ரமலான் பிறை வந்துருச்சு, நாங்க பார்க்கலையே, எங்களுக்கு விலகலையே, எங்களுக்கு தென்படலையே, அதனால நாங்க இப்ப ரமலான் 2ல தான் ரமலான் 1வது நோன்பு நோக்கிறோமா? இல்ல, ஷஅபான் அல்லாஹ் 30 ஆக்க வைக்கிறான். அல்லாஹ்க்கு என்ன மேட்டர் இருக்குதுன்னு கேட்கிறேன். ஷஅபான்ல அல்லாஹ் நோன்பு பிடிக்க வைக்கிறது, இந்த டைம்ல தான் நோன்பு பிடிக்க வைக்கணும்ன்றது அல்லாஹ் தேவையற்றவர். உங்களுக்கு தான் விஷயம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், யுகத்திருள் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் அல்லாஹ் தான் நிர்வகிக்கிறான். அல்லாஹ் அதை நீங்க ஒழுங்கா கணக்கிட மாட்டீர்கள் என்று அல்லாஹ்க்கு தெரியும். ஃபதாப அலைக்கும், அட்வான்ஸா உங்களை மன்னித்து விட்டேன். அல்லாஹ் மன்னிப்பேன் வந்துட்டான், மாசத்தை அல்லாஹ் நீடிக்க வைக்கிறான். அப்ப நாங்க 2வது பிறையத்தான் முதல் பிறையா பார்த்தாலும் உண்மையில அது முதல் பிறை தான். எங்கட பார்வையிலும் முதல் பிறை தான், அல்லாஹ் பார்வையிலும் முதல் பிறை தான். அப்ப நாங்க எப்ப ஒற்றை பிறை என்றோமோ அதான் லைலத்துல் புரிகிறது. 2 ஆயிக்குமா 3 ஆயிக்குமான்றது நோ சான்ஸ். நாங்க எப்ப பாக்குறோமோ அப்ப இருந்த ரமலான் ஆரம்பம், நாங்க எப்ப இறுதி 10 என்றோமோ அதுதான் இறுதி 10, நாங்க எப்ப ஒற்றைப்படை என்றோமோ அதுதான் ஒற்றைப்படை. அதனால நீங்க 5 டார்கெட் பண்ணி செஞ்சா போதும். 10 முயற்சி செய்ய சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க வந்து இபாதத் செய்வீங்க இல்லையா, லைலத்துல் கத்ருக்குரிய இபாதத்து ஒரு நாள் தான் அடைய போறீங்க. 5 எதுக்கு முயற்சி செய்ய சொன்னாங்க? 5 நாளும் அந்த லைலத்துல் கத்ருடைய நியத்தோட வேலை பண்றீங்க பாருங்க, இபாதத் செய்றீங்க பாருங்க, அந்த நன்மை அடைவீங்க. 10 நாள் செய்யும் போது 10 நாளுக்குள்ள அந்த நன்மையை அடைஞ்சு கொள்வீங்க என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய நன்மை அடையும் ஒரு நாள் தான். எக்ஸ்ட்ராவா நாங்க அந்த நாளை ஹயாத் ஆக்குறது. ரசூலுல்லாஹ் ரமலான்ல இரவு நேரங்களை உயிர்ப்பிப்பாங்கன்னு வருது, குறிப்பாக இறுதி 10 இன்னும் உயிர்ப்பிப்பாங்கன்னு வருது. தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி விட்டு தொழுவதற்கு தூண்டுவாங்கன்னு வருது. ரசூலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுபஹுடைய நேரம் நெருங்கும் போதுதான் இரவு தொழுகைக்கு எழுவாங்க. ரசூலா தான் விடிய தொழுவாங்க. ஆனா ரமலான் மாசத்துல ரசூலா என்ன செய்வாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நேரத்தோட என்ன செய்வாங்க, எழுப்பி தொழ வைப்பாங்க என்றது வர்றதுனால அதுகளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இறைவனை நெருங்குறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும்.